அவர்களால் வெளியிடப்பட்ட பாத்வான் கம்பெனி புத்தகங்களையும் பேஸாக வைத்துக்கொண்டு எல்லா கமெண்ட்ரிஸ் பார்க்கறதுல எதுல கிடைக்கிறதுல படிப்பதில் உங்களுக்கு தேவையானதை ஒரு கலவையாக சேர்த்து உங்களை மகிழ்வோடு வகுப்பை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்று எடுத்திருக்கக்கூடிய தற்காப்புரிமை என ஒரு அற்புதமான பொது விதிவிலக்குகளில் 96 முதல் 106 வரை வருகிற ஒரு அற்புதமான விஷயத்தை இன்று நாம் வகுப்பாக எடுக்க இருக்கிறோம். இதனுடைய தொடர்புடைய பிரிவுகள் என்று சொன்னால் தயவு செய்து இள வழக்கறிஞர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். சாட்சி சட்டம் பிரிவு 105, தமிழ்நாட்டின் காவல்துறை நிலையான எண், தமிழ்நாட்டின் காவல்துறை நிலையான எண், நிலையானையில பிரிவு 566A 566A Criminal Rules of Practice 2019 Rule 13 subclass 4 Rule 33 subclass 4 IPC 300 exception 2 IPC 300 exception 2 இவையெல்லாம் தொடர்புடைய பிரிவுகளாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த செல்ஃப் டிஃபென்ஸை படிக்கணும்னா ரொம்ப ஒரு முறைக்கு 2 முறை படித்தாலே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். நான் மாணவர்களுக்காக சொல்கிறேன், வழக்கறிஞர்களுக்காக இல்ல. இந்த குரூப்பில் நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள், நான் அவங்களுக்காக சொல்றேன். இதை எப்படி படிக்கணும்னா நீங்க ஒரு டேபிள் மாறி போட்டுக்கணும். ஏன்னா ரொம்ப திருப்பி படித்து கொண்டிருப்பதை விட ஒரு டேபிள் மாதிரி நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா படிப்பதை உணர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். படிப்பதை உணர்ந்து படிப்பதற்கு இது உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இது தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தலையில 96 nothing is an offense which is done in the exercise of private defense. அது தலையில டாப்ல எழுதிங்க 96. அது தலையில டாப்ல எழுதிக்கிட்டு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் பாடி அண்ட் ப்ராப்பர்ட்டின்னு போட்டு கீழே ஒரு கட்டம் போட்டு செக்ஷன் 97 எழுதுங்க. கீழே ஒரு கட்டம் போட்டு செக்ஷன் 97 எழுதுங்க. இப்ப இந்த 97 ரெண்டா பிரிப்போம். 97 ரெண்டா பிரிக்கும் போது ரைட் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் பாடி செக்ஷன் 97(1) இப்ப இன்னொன்னா பிரிக்கும் போது private defense against property 97 subclass 2 இத ரெண்டா பிரிச்சீங்க. இப்ப இந்த 97 ஒண்ணுக்கு பக்கத்திலேயே நான் சொல்ற இந்த 3 விஷயத்தை எழுதிங்க. ஃபர்ஸ்ட் his own body second and the body of any person. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் his own body, ரெண்டாவது and the body of any person, third against any offense such as the human body, against any offense affecting the human body.
இதை 3ஆ பிரிச்சுங்க 97 1ல. இப்ப அப்படியே நம்ம அந்தாண்ட வரோம். எதுக்கு வரோம்னா 97 சப் கிளாஸ் 2 அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வரோம். அப்படியே நான் ப்ராப்பர்ட்டியில் நான் சொல்றது எழுதிங்க. தி ப்ராப்பர்ட்டி whether movable or immovable of himself or of any other person against any act. First any the property whether movable or immovable of himself, first of himself, ரெண்டு any other person, மூணு against any act which is an offense falling under the definition of theft. இப்ப இந்த definition of theftங்கும் போது definition of theft அப்படிங்கும்போது definition of theft அப்படிங்கும்போது $379, $380 அதுல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். அச்சுறுத்தி பறித்தல் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அடுத்தது against falling under the definition theft, robbery, mischief or criminal trespass or which is an attempt to commit theft, robbery, mischief or criminal trespass. போட முடியுதா பாரு. trespass. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் மூவபிள் ஆர் இம்மூவபிள், ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹிம்செல்ஃப், தெரியுதா பாருங்க, ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹிம்செல்ஃப். அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி அதர் பர்சன். அடுத்தது எகென்ஸ்ட் எனி ஆக்ட் இஸ் an offense falling under the definition of theft, robbery, mischief or criminal trespass or which is an attempt to commit theft, robbery, mischief or criminal trespass. இப்ப 97 ரெண்டா பிரிச்சுக்கிறோம். இப்ப 97 ரெண்டா பிரிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா 97ல இருந்து ஒரு கோடு போட்டு 97 1ல இருந்து ஒரு கோடு போட்டு தெரியுதா? இப்ப நான் போட்டு காமிக்கிற டயகிராம் உங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார். தெரியுது, ரைட் ரைட். இப்ப பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் when RPD extend to death செக்ஷன் 100 னு பிரிச்சுக்கிறீங்க. அடுத்த செக்ஷன் when RPD right of private defense extend to other than death செக்ஷன் 101 னு பிரிச்சுக்கிறோம். இப்ப நம்ம செக்ஷன் 100க்கு வரோம். செக்ஷன் 100க்கு வரோம். செக்ஷன் 100 இந்த பாருங்க, இத போடுங்க. 100ல ஃபர்ஸ்ட் 7 cases under the IPC when the right of private defense of the body extend to causing death. அதாவது தற்காப்புரிமையை பயன்படுத்துகிற போது ஒருவருடைய மரணத்தை விளைவிக்க வேண்டுமானால் என்னென்ன ஆக்ட் இருந்தால் தற்காப்புரிமை மரணம் வரைக்கும் செல்லுன்னு சொல்லுது செக்ஷன் 100. அதுல ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் 1 அசால்ட் ஃபார் டெத். 1 அசால்ட் ஃபார் டெத். 2 அசால்ட் ஃபார் கிரீவியஸ் ஹர்ட். 3 அசால்ட் ஃபார் கமிட்டிங் ரேப். அசால்ட் ஃபார் கமிட்டிங் ரேப். 4
assault for சார் ஏதோ ஷேர் பண்ணிருக்காங்க, உங்க வாட்ஸ்அப்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க சார். அந்த இமேஜ் ஷேர் பண்ணுங்க. 3 assault for committing rape, 4 assault for reasonably cause the apprehension that the grievous hurt will otherwise be the consequence of such assault. நாலு, an assault with the intention of gratifying unnatural lust. 5, an assault with the intention of kidnapping or abducting. 6, an assault with the intention of wrongfully confining a person under circumstances which may reasonably cause him to apprehend that he will be unable to have recourse to the public authorities for his release. இதுல 7வது சொல்ல போற அமெண்ட்மெண்ட் தான் 2013 வந்த அமெண்ட்மெண்ட். நான் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இந்திய தண்டனை சட்ட தொகுப்புல 96 முதல் 106 வரை உள்ள பிரிவுகள்ல இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான் இது. இந்த ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் 2013 அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் 2013 என்னன்னா, an act of throwing acid. இத நான் பின்னாடி செக்ஷன்னா விரிவா சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கான இது விளக்குறது. தயவு செய்து விளக்குறீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இப்ப நம்ம 100ல போட்டோம். 100ல right of private defense against body when causes deathங்கற சொன்னோம். when causes deathங்கற சொன்னோம். அடுத்தது அந்த சைடுல போடுங்க. ரைட் ஆப் 100க்கு அடுத்தது ஒரு கோடு ஒண்ணு போட்டு, இப்ப when RPD extend to other than death, அதாவது உடலை பாதிக்கிற குற்றங்களில் தற்காப்புரிமை முதல்ல மரணம் எப்ப செல்லலாம்னு 7 சொல்லியிருக்கிறோம். அந்த 7ஐ தவிர பிரிவு 101 என்ன சொல்லுதுன்னா, பிரிவு 101 when such right extend to causing any harm other than death, if the offense be not of any of the description enumerated in the last preceding section of the right of private defense of the body, does not extend to the voluntary causing of death to the assailant, but does extend under the restriction mentioned in the section 99 to the voluntary causing assailant of any harm other than death. மரணத்தை தவிர மேற்கண்ட 7 வகையான பிரிவு 100ல சொன்ன குற்றங்களை தவிர வேறு குற்றங்களுக்காக உடல் ரீதியான தற்காப்புரிமையை பயன்படுத்த போது செயலானது 101. இப்ப அடுத்தது ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி 97 சப் கிளாஸ் 2 பார்த்தோம். இப்ப 97 சப் கிளாஸ் 2ல ரெண்டா பிரிச்சு செக்ஷன் 103 அண்ட் செக்ஷன் 104 எழுதிங்க. செக்ஷன் 103 அண்ட் செக்ஷன் 104. இப்ப செக்ஷன் 103 4 cases, அதாவது ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்சஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டெண்ட் டு காசிங் டெத். முதல்ல நம்ம ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் எகைன்ஸ்ட் பாடி பார்த்தோம். இப்ப ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டெண்ட் டு காசிங் டெத். இதுல 4 cases. 1 ராபரி, 2 ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். அதை எடுத்துட்டீங்களா? அது அல்லையா? அது ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். 3 மிஸ்சீஃப் பை ஃபயர் இன் எனி பில்டிங். இப்ப பாருங்களேன், இப்ப முதல்ல நம்ம சொன்ன ராபரி 392 ராபரி அப்படியே போவோம். ராபரி டெக்காய்டி அப்படியே போயிட்டு இருக்கும்.
டெக்காய்டிக்குள்ள ராபரி இருக்கும். 392ல ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அது தொடர்பான அவன்ஸ். ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் 446 446 446 பாருங்க 446 ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். இப்ப அடுத்தது மிஸ்chief ஃபயர் இன் எனி பில்டிங் ஐபிசி 436 ஐபிசி 436. அடுத்தது theft 379 to 384 வரைக்கும் வந்துடும். மிஸ்chief 427ல ஆரம்பிச்சு மிஸ்chief எங்க வருதோ அங்க வந்துடும். ஆர் ஹவுஸ் trespass 448. இதுல சொல்லிட்டு என்ன வார்த்தையை போடுறாங்க பாருங்க. 103ல வார்த்தை என்ன போடுறாங்க பாருங்க. which attempting the committing which occasions exercise the right of be an offense any of the derivative namely சொல்லி போட்டுட்டு will be the consequence the right of such a private offense is not exercised. இந்த நான்கையும் சொல்றாங்க, 4 கேஸையும். இப்ப 392 399 ஐபிசி offenses section 446 and section 436. இப்ப other than death, இப்ப ப்ராப்பர்ட்டி offenseல other than death எப்ப வரும்? other than death எப்ப வரும்? அப்படியே பாருங்களா. other than death section 104 section 104. இப்ப நம்ம சொன்ன இந்த 4 வகையான குற்றங்களை தவிர theft, mischief, house trespass, mischief by firing, இதை தவிர all other cases எதிராக தற்காப்புரிமையை ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக பயன்படுத்தணும்னா அதர் தென் டெத் வரணும்னா அந்த 4 கேஸ் தவிர மற்ற கேஸ். இப்ப இது 104. இப்ப நம்ம ஆரம்பத்திலேயே நான் சொன்னது மாதிரி இதை எதுக்கான உங்களை பிரிச்சு படிக்கணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பாடி, அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு பிரிச்சுக்கணும். அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பாடிக்கு என்னென்ன, அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு என்னன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இப்ப அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பாடிக்கு என்ன லிமிட்ஸ் ஐபிசில வச்சிருக்கிறாங்க, லிமிட்ஸ் ஐபிசில வச்சிருக்கிறாங்க. இப்ப இத 97 99 பிரிவு 97 மற்றும் 99 இது லிமிட்டை பத்தி சொல்லுது. என்ன வரையறை, எப்ப ஒருவர் தற்காப்புரிமையை ஒருவருக்கு எதிராக பயன்படுத்தலாம். இப்ப பிரிவு 96 என்ன சொல்லுதுன்னா, தற்காப்புரிமைக்கு எதுவும் விளக்கம் இருக்குன்னா எந்த விளக்கமும் கிடையாது. தற்காப்புரிமையின் பேரில் செய்யப்படுகிற குற்றம் எதுவும் குற்றம் என்று சிம்பிளா ஐபிசி 96ல மெக்காலே எழுதி வச்சிட்டார். தற்காப்புரிமைக்கு எதிராக செய்யப்படுகிற எதுவும் குற்றம் என்று. சரி, இப்ப டெபினேஷன் எங்க இருக்கு? டெபினேஷன் எங்க இருக்குன்னா 97 முதல் 106 வரை இருக்கிற பிரிவுகளில் டெபினேஷன் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் லிமிட். இப்ப என்னென்ன லிமிட் நம்ம பார்க்கிறோம். 97ல நம்ம பார்த்தோம். 97ல நம்ம என்ன பார்த்தோம்? one body and the body of any other person against any offense affecting the human body பார்த்தோம். அடுத்து செகண்ட்லில ப்ராப்பர்ட்டிக்கு மூவபிள் இம்மூவபிள் பார்த்தோம். இப்ப செக்ஷன் 99 பார்க்கிறோம். செக்ஷன் 99 பார்க்கிறோம். இது லிமிட். என்ன லிமிட்னா படிக்கிற கேட்டுங்க. 99 மரணம் அல்லது கொடுங்காயம், அச்சுறுத்தலை நியாயமாக ஏற்படுத்தாத ஒரு செயல் தனது பதவி முறையின் கீழ் நன்னம்பிக்கையுடன் செயலாற்றும் பொது ஊழியர் ஒருவரால் செய்யப்பட்டால் அச்செயலை கண்டிப்பாக சட்டத்தினால் நியாயப்படுத்த முடியாது என்றாலும் கூட அத்தகைய செயலுக்கு எதிராக தற்காப்புரிமை கிடையாது. அதாவது சில செயல்களுக்கு எதிராக தற்காப்புரிமை கிடையாது அப்படின்னு பிரிவு
99 சொல்லுது. நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அவைலபிள் அகைன்ஸ்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ் போட்டு நோ ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு போட்டுங்க. நோ ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஒரு கோடு போட்டு போனஃபைடு ஆக்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வென்ட், போனஃபைடு ஆக்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வென்ட். இப்ப நல்லெண்ணத்தின் கீழ் ஒரு பொது ஊழியரால் செய்யப்படுகிற காரியங்களுக்கு எதிராக தற்காப்புரிமை நாம பண்ண முடியாது. தற்காப்புரிமை எவனுக்கு எதிராக அவர் பண்றாரோ அவன் பண்ண முடியாது தற்காப்புரிமை. இப்ப ஒரு அரசு அதிகாரி இருக்கிறார், அவர் மேலஃபைடு ஆக்ட் ஆஃப் பப்ளிக் சர்வென்ட். மேலஃபைடுனா கெட்ட எண்ணத்தோட ஒரு செயலை செய்யறார். இப்ப ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் வந்துரும். இதுதான் பிரிவு 99. பாதுகாப்பு நோக்கத்திற்கு எந்த அளவிற்கு தேவைப்படுமோ அதற்கு அதிகமாக மேற்பட்டு எந்த சூழ்நிலையிலும் தீங்கிழைக்க தற்காப்புரிமைக்கு உரிமை இல்லை. மரணம் அல்லது கொடுங்காய அச்சுறுத்தலை நியாயமாக ஏற்படுத்தாத செயல் ஒன்று தமது பதவி முறை நன்னம்பிக்கையுடன் செயல்படும் பொதுவுடைய கட்டளைப்படி செய்ய முயற்சிக்கப்பட்டால் சட்டத்தினால் நியாயப்படுத்த முடியாது என்றாலும் கூட அதற்கு எதிராக தற்காப்புரிமை கிடையாது. ஒரு பொது ஊழியர் ஆர்டர் பண்றாரு, அவருடைய ஆர்டரை இன்னொரு அதிகாரி உபே பண்ணி செய்யறாரு, அவருடைய ஆர்டரின்படி அவருக்கு எதிராக தற்காப்புரிமை கிடையாது. இப்ப செக்ஷன் 99 என்ன சொல்லுதுன்னா, என்னென்ன செயலுக்கு தற்காப்புரிமை கிடையாதுன்னு சொல்லுது. என்னென்ன செயலுக்கு பொது ஊழியரால் செய்யப்படுகிற செயல்களுக்கு தற்காப்புரிமை கிடையாதுன்னு பிரிவு 99 சொல்லுது. இப்ப பிரிவு 100க்கு வரோம். பிரிவு 100 நான் முன்னாடியே ஷார்ட்டா ஒவ்வொரு பிரிவையும் சொல்லிடுறேன். ஏன்னா பின்னாடி நம்ம நேரம் இருந்தா ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியா வந்துருவோம். ஏன்னா ஒவ்வொரு பிரிவையும் ஒவ்வொரு வாசகங்களையும் நம்ம ரூலிங்கோட சொல்லிக் கொடுக்க போறோம். இப்ப நான் ஷார்ட்டா அப்படியே படிக்கிறேன். உடலின் தற்காப்புரிமை மரணம் விளைவிக்கும் அளவிற்கு எப்போது நீள்கிறது? பிரிவு 100 எப்ப உடல் சம்பந்தமான தற்காப்புரிமை மரணம் வரைக்கும் எப்போது நீள்கிறது? 1 அசால்ட் ஃபார் டெத், 2 அசால்ட் ஃபார் கிரீவியஸ் ஹர்ட், 3 அசால்ட் ஃபார் கமிட்டிங் ரேப், 4 அசால்ட் டு கிராட்டிஃபை அன்நேச்சுரல் அஃபென்ஸ், 5 அசால்ட் டு கிட்னாப்பிங் ஆர் அப்டக்ஷன், 6 அசால்ட் டு ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், 7 அசால்ட் டு த்ரோயிங் ஆசிட். இது த்ரோயிங் ஆசிட் 2013 அமெண்ட்மெண்ட். இப்ப அடுத்தது 102 என்ன சொல்லுதுன்னா, 101 என்ன சொல்லுதுன்னா, இந்த 7 வழக்குகளை தவிர பிற வழக்குகளில் எழுகிற தற்காப்புரிமை மரணத்தை தவிர மற்ற தீங்குகளை தற்காப்புரிமையை பயன்படுத்துபவர் ஏற்படுத்தலாம். இதான் 101. பிரிவு 102 என்ன சொல்லுதுன்னா, 102, 105 when it was begins, எப்ப தற்காப்புரிமை தொடங்குகிறது? இத பிரிவு 102, 105 சொல்லுது. பிரிவு 102 என்ன சொல்லுதுன்னா, when there is a danger to the body or life, ஒரு மனித உடலுக்கு அபாயமோ அவருடைய உயிருக்கு அபாயம் ஏற்படுகிற சந்தர்ப்பங்கள்ல மரணமோ கொடுங்காயமோ விளைவிக்கக்கூடிய வகையில அச்சுறுத்தல்கள் இருந்தால் தற்காப்புரிமை தொடங்குறது. அது எப்ப தொடர்ந்துகிட்டு இருக்கு? as long as such danger remains, அந்த அபாயம் தொடர்கிற வரை தற்காப்புரிமை தொடர்கிறது. அது எப்ப முடிகிறது? அந்த அபாயம் முடிஞ்ச உடனே தற்காப்புரிமை முடிஞ்சிருது. இதான் பிரிவு 102. இப்ப அடுத்தது பிரிவு 105 பாக்குறோம். 105 என்ன சொல்லுதுன்னா, இதேதான். ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக எப்ப தற்காப்புரிமை தொடங்குது? நான் சொன்ன மேற்கொண்ட 3 விஷயங்கள் தான் ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக பிகின் பண்றது, கண்டினியூ பண்றது, சீஸ் ஆகிறது. இப்ப பிரிவு 103 when the right of private events or property extend to causing death, மரணத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் சொத்து சம்பந்தமான தற்காப்புரிமை எப்பங்க வருது? 1 ராபரி,
2 ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் 446, 3 மிஸ்சீஃப், 4 தெப்ட் மிஸ்சீஃப் ஆர் ஹவுஸ் பாஸ். இதையெல்லாம் நடக்கும்போது தனக்கு மரணமோ அல்லது கொடுங்காயமோ விளைவிக்க கூடும் என்கிற நியாயமான அச்சம் வந்தால் தற்காப்புரிமை தொடங்கி விடுகிறது. தற்காப்புரிமை தொடங்கி விடுகிறது. இது 103. 104 என்னன்னா, மரணத்தை தவிர மற்ற இந்த நாளை தவிர மற்றது பண்ணா மரணத்தை தவிர வேறு தீங்கு பண்ணலாம். சரி சார், ஒரு செக்ஷனை விட்டுட்டீங்களே, செக்ஷன் 98 என்னன்னு கேட்கலாம். செக்ஷன் 98 என்னன்னா, செக்ஷன் 98 படிச்சிடறேன். ஒரு செயல் குற்றமாக இருக்க வேண்டியது இளமை, அறிந்து கொள்ளும் பக்குவமின்மை, பித்து நிலை அல்லது குடிபோதை காரணமாக அந்த நபரின் தப்பெண்ணம் காரணமாக குற்றமாக இல்லாத போது அந்த செயல் குற்றமாக இருந்திருப்பின் அதற்கு எதிராகவும் தற்காப்புரிமையை ஒருவர் பெற்றிருப்பார். ஒருத்தன் இதுக்கு 98க்கு மொத்தம் 4 சொல்றாங்க. இளமை, அதாவது இளமைனா ஒரு ஐபிசியில எக்ஸெப்ஷன் இருக்கு. 7 வயதுக்கு கீழே உள்ள குழந்தை செய்கிற செயல் எதுவும் குற்றம் ஒன்றுன்னு இருக்கு. இப்ப 7 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கியில குண்டு இருக்கு, நம்மளை சுட போகுது, தற்காப்புரிமையை பயன்படுத்தலாமா இல்லையா? துப்பாக்கியில குண்டு இருக்கு, அந்த குழந்தைக்கு அந்த செயலினுடைய தன்மை தெரியாது, இந்திய தண்டனை சட்டத்தில் விலக்கு உண்டு, குற்றமே கிடையாது. இப்ப ஒரு நபரை சுட போனா தற்காப்புரிமை உண்டு. அடுத்தது பாருங்களேன், அறிந்து கொள்ளும் பக்குவமின்மை. அறிந்து கொள்ளும் பக்குவமின்மை தான் 7 to 14. அடுத்தது பித்து நிலை, நம்ம ஏற்கனவே பார்த்த 84, அல்லது குடிபோதை காரணமாக ஏற்கனவே பார்த்த 85, 86, தப்பெண்ணம் காரணமாக, அதாவது கெட்ட எண்ணம் காரணமாக குற்றமாக இல்லாத போது எதிராகவும் தற்காப்புரிமை ஒருத்தர் பயன்படுத்தலாம். இதுல இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்க. ஒரு பைத்தியக்காரத்தனத்தின் தாக்கத்தின் கீழ் இசட் என்பவர் ஏ என்பவரை கொல்ல முயற்சி செய்கிறார். எவ்வித குற்றத்திற்கும் இசட் குற்றவாளி அல்ல. ஆனால் இசட் நல்ல மனநிலையில் இருந்தால் என்ன தற்காப்புரிமை அவருக்கு எதிராக பட்டிருப்பாரோ அதை போன்றே அவர் தற்காப்புரிமையை பெறுவார். ஒருத்தன் பைத்தியம் அடிக்கிறான், பைத்தியம் அடிச்சுட்டா அஃபென்ஸ் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மருது என்கிற மாரிமுத்து கையில கட்டைய வச்சுக்கிட்டு சிசோஃப்ரினியால பாதிக்கப்பட்டவன் அடிச்சு 6 பேரை கொன்னான், 5 பேரை கொன்னான். இப்ப மாரிமுத்து பைத்தியம், அவன் அடிக்கிறான், அவனுக்கு எதிராக தற்காப்புரிமை பயன்படுத்தலாம்னா தற்காப்புரிமையை பயன்படுத்தலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப அடுத்தது சில பிரிவு 99, சில செயல்களுக்கு எதிராக தற்காப்புரிமை கிடையாது. தற்காப்புரிமை கிடையாது. இப்ப சில செயல்கள் என்ன? மரணம் அல்லது கொடுங்காயம், அச்சுறுத்தலை நியாயமாக ஏற்படுத்தாத செயல், தனது பதவி முறையின் கீழ் நன்னம்பிக்கையுடன் செயலாற்றும் பொது ஊழியர் ஒருவரால் செய்யப்பட்டால் அச்செயலை கண்டிப்பாக சட்டத்தினால் நியாயப்படுத்த முடியாது என்றாலும் அச்செயலுக்கு எதிராக தற்காப்புரிமை கிடையாது. மரணம் அல்லது கொடுங்காய அச்சுறுத்தலை நியாயமாக ஏற்படுத்தாத செயல் ஒன்று தனது பதவி முறையின் கீழ் நன்னம்பிக்கையுடன் செயல்புரியும் ஒரு பொது ஊழியரின் கட்டளைப்படி செய்ய முயற்சிக்கப்பட்டால் சட்டத்தினால் நியாயப்படுத்த முடியாது என்றாலும் தற்காப்புரிமை கிடையாது. இப்ப அடுத்தது ரொம்ப முக்கியம் பாருங்க. பொது அதிகார அமைப்புகளின் பாதுகாப்பிற்கு உதவி வருவதற்கு நேரம் இருக்கும் வழக்குகளில் தற்காப்புரிமை கிடையாது. என்னங்க அதுக்கு? நான் ஷார்ட்டா சொல்றேன், ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். பொது அதிகார அமைப்புனா போலீஸ் ஸ்டேஷனோட உதவியை கோர்றதுக்கு தயார் தான். அது எங்க? இன்ஃப்ரண்டா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல குற்றம் நடந்தா ஓடி போய் உள்ள பூந்தலாம். புரியுதுங்களா? ஒருத்தன் போன் மிரட்டுறான், உன்னை நாளைக்கு கொலை பண்ணிடுறேன், ஃபியூச்சர் த்ரெட், நாளைக்கு நீ வருவில்லடா, உன்னை வீட்டு வாசல வச்சு கொலை பண்ணிடுறேன், உன்னை கொலை பண்ண போறேன்னு அருவாளோட நாளைக்கு பண்ணிருக்கிறான். இப்ப அவன்கிட்ட நம்மள பிரிவென்ட் பண்ணிக்கணும்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பொது அதிகார அமைப்புடைய நாட்டத்துக்கு டயம் இருக்கு.
ஒருத்தன் இப்ப கழுத்துல அருவாளை வச்சுட்டான், நம்மளுக்கு கொடுங்காயமோ அல்லது மரணத்தையே விளைவிக்கிற தீங்கோட கழுத்துல அருவாளை வச்சுட்டான். சட்டம் அப்ப போய் நீ பொதுவார அமைப்பு போலீஸ்ல போய் நாடுறான்னு சொல்லல. அப்ப நீங்க தற்காப்புரிமையை துவங்கிடலாம். இப்ப அடுத்தது பாருங்களேன், பொது ஊழியர் என்ற தகுதியினால் செய்யப்படும் செயல், அச்செயலை செய்பவர் பொது ஊழியர் என்று அறிந்தால் அன்று அவரை நம்புவதற்கு காரணம் இருந்தார் என்று அவர் தற்காப்புரிமை இழக்க மாட்டார். அடுத்து ஒரு பொது ஊழியரின் கட்டளைப்படி செய்ய பொறிச்சப்படும் செயலுக்கு எதிராக அச்செயலை செய்கின்றவர் கட்டளைப்படி செயல்படுகிறார் என்று அவர் அறிந்திருந்தால் அன்றி நம்புவதற்கு காரணம் இருந்தால் அன்றி அத்தகைய நபர் எந்த அதிகாரத்தின்படி செயல்படுவார் என்பதை தெரிவித்திருந்தால் அன்றி எழுத்து வடிவில் அதிகாரம் பெற்றிருப்பின் அதை கேட்கும் போது அவர் கொடுத்தால் அன்றி ஒருவர் தற்காப்புரிமை இழக்க மாட்டார். இதுல எப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போனோம்னா என்னென்னத்துக்கு எதிராக தற்காப்புரிமையை பயன்படுத்த முடியாதுன்னு நான் ஒரு லிஸ்ட் பின்னாடி சொல்றேன். இப்ப நம்ம 96 இருந்து 105 வரைக்கும் ஓரலா தான் படிச்சிருக்கோம். 106ங்கிறது பிரைவேட் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் இன்னோசன்ட் பர்சன்ஸ். இப்ப இதனோட ரிலேட்டிவான ப்ரொவிஷனை நம்ம பார்க்கிறோம். ரிலேட்டிவான ப்ரொவிஷன்ஸ் இப்ப நம்ம பார்க்கிறோம். காவல்துறை நிலையாணையில 566 ஏஜிடி 566 நான் ஆரம்பத்திலேயே சொன்ன என்ன சொன்னா, தற்காப்புரிமைக்கு என்றால் என்னன்னு சட்டம் சொல்லல. ஒரு வரையறை ஐபிசில கிடையாது. சட்டமோ தீர்ப்புகளோ என்ன சொல்லுதுன்னா, ஒரு வழக்குகளில் வருகிற அனைத்து சூழ்நிலைகளையும் உணர்ந்து பார்த்து, அதாவது for all circumstances related to the criminal case. சண்டையை துவக்கியவர் யார்? சண்டையை துவக்கியவர் யார்? வலிய சண்டைக்கு சென்றவர் யார்? வலிய நல்லா கவனிக்கணும். வலிய சண்டைக்கு சென்றவர் யார்? வலிய சண்டைக்கு சென்றவர் யார்? வலிய சண்டைனா வீண் வம்புக்கு போறது, சண்டையை துவக்கிறது. சண்டையை துவக்குவோர் யார்? வலிய சண்டைக்கு சென்றவர் யார்? அதாவது எப்படின்னா, இந்த முதல்ல தற்காப்புரிமையை பயன்படுத்தணும்னா அக்ரஸார் யார், அக்யூஸ் யாருன்னு பிக்ஸ் பண்ணணும். அக்யூசர் யார், அக்யூஸ் யாருன்னு பிக்ஸ் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா தற்காப்புரிமைக்கு டெபினேஷன் கிடையாது. ஆனால் நம்முடைய போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல, தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல பெரும்பாலும் கிரிமினல் ட்ரையல்ல கேஸின் கொண்டிருப்பான். இவனும் அவனை வெட்டிட்டுதான் புகார் கொடுப்பான், அதே நேரத்தில் அவனும் இவனை வெட்டிட்டுதான் புகார் கொடுப்பான். இப்ப நீங்க எதிர் வழக்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எதிர் வழக்குன்னா என்னன்னா, சேம் டைம், ஒரே நேரம், சேம் அக்கரன்ஸ் பிளேஸ், சேம் அக்கரன்ஸ் பிளேஸ், சேம் டிரான்சாக்சன், சேம் டிரான்சாக்சன். இவன் அக்யூஸா வருவான், அவன் கம்ப்ளைண்டா வருவான். இன்னொரு கேஸ்ல அவன் கம்ப்ளைண்டா வருவான், இவன் அக்யூஸா வருவான். தட் இஸ் கால்டு சேம் கேஸ் இன் கவுண்டர். இப்ப காவல் நிலையத்துல இது மாதிரி இவன் சொல்லுவான், அவன் என்ன அடிச்சா நான் அவன் அடிச்சிட்டாமா, அவன் சொல்லுவான் அவன் என்ன அடிச்சா நான் அடிச்சிட்டாமா. அதை ஒத்துக்க கூட மாட்டாங்க. இவனும் அடிச்சிட்டான்னு போர் விடுப்பான், அவனும் அடிச்சிட்டான்னு போர் விடுப்பான். இப்ப இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல போலீஸ்காரங்க என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கான போலீஸ்காரங்களுக்கு தமிழக அரசாங்கம் எழுதி வைத்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல, பழைய ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 580 புதிய ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 566 இதுல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் ஆர் வார்ன்ட் அகைன்ஸ்ட் prematurely committing themselves to any view of the facts for or against a person. என்ன வார்த்தை எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. The aim of an investigation officer should be find out the truth, and to achieve this purpose it is necessary to preserve an open mind and throughout the inquiry. 2 charge it in cases and counter cases in a complaint and counter complaint obviously arising out of the same transaction. நல்லா வார்த்தையை கவனிக்கணும். In a complaint and a counter complaint obviously arising out of the same transaction, the investigation officer
should inquire into both of them and adopt one or other of the two courses wise. அவர் என்ன கோர்சஸ் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க? ஒன்னு, to charge the case where the accused where the aggressors. என்ன நான் சொன்ன ஆரம்பத்திலேயே, யார் வழியை சண்டைக்கு இழுத்ததோ அவன் மேல உள்ள கேஸ அவங்கள அக்யூஸா பிக்ஸ் பண்ணி சார்ஜ் பண்ணணும். ரெண்டு என்ன, டு ரெஃபர் போத் கேசஸ் இஃப் he should find them untrue. ரெண்டு கேஸையும் ரெஃபர் பண்ணிடணும். ரெண்டுமே அவருக்கு பொய்ன்னு பட்டா, he should place before the court a definite case which he asked to accept it. அடுத்தது, the investigation officer in such cases should not accept into one complaint and examine only witnesses who support it and gave no explanation at all for the injuries caused to the other side. It is his duty to exhibit the counter complaint in the court and also proved medical certificate of persons wounded on the opposite side. The truth in this case is invariably not to strict conformity with either complaint, and it is quite necessary that all the facts placed before the court to enable to arrive the truth and just decision. If the investigation officer finds that the choice of either course is difficult, to charge one of the two cases or throw out both. நல்லா கவனிக்கணும், குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்துல எங்கேயுமே அரசாங்க வக்கீல்கிட்ட ஒப்பீனியன் வாங்க சொல்லி ப்ரொவிஷன் இல்ல. ஆமா சார், எங்கேயுமே இல்ல. எய்தர் இன் சிஆர்பிசி, வேற எங்கேயுமே போலீஸ்காரங்களை நீ அரசாங்க வக்கீல்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி சார்ஜ் ஷீட்டை கொடுன்னு சொல்லல. இந்த ஒரே ஒரு இடத்தை தவிர என்ன சொல்றாங்க பாருங்க, if the investigation officer finds that choice of either course is difficult, to charge one of the two cases or to throw out both, he should seek the opinion of the public prosecutor of the district and act accordingly. A final report should be sent in respect of the cases referred as mistake of law, and the complainant or the counter complainant of the case should be advised about the disposal of notice form number 90 and seek remedy before the specified magistrate if he is aggrieved by the disposal of the case by the police. எவ்வளவு அழகா எழுதிருக்காங்க பாருங்க சார். இது மாதிரி ஒரு எதிர் வழக்குகள் வந்தால் அவர் என்ன பண்ணணும்? போலீஸ்காரைய விசாரிக்கிற போலீஸ் அதிகாரி யார் அக்ரஸார்னு முடிவு பண்ணணும். அப்படி இல்ல அவங்க மேல சார்ஜ் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ரெண்டு கேஸையுமே பொய்யா தெரிஞ்சா பொய்ன்னு ரெஃபர் பண்ணிடலாம். அவரு எந்த ஒரு கேஸை முன்னாடி வைக்கிறாரோ அந்த கேஸை முன்னாடி வைக்கும் போது எதிர் வழக்கில் காயப்பட்டவருடைய காயச்சான்றிதழ், எதிர் வழக்கினுடைய எஃப்ஐஆர், இது எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு கிளீன் ஹெண்டா கொண்டு வந்து வைக்க வேண்டியது அரசு தரப்போட கடமை. சரி, அவரால் முடியல, யார் அக்ரஸார்னு பிக்ஸ் பண்ண முடியல, யார் அக்யூஸ்னு பிக்ஸ் பண்ண முடியல. அப்பதான் சொல்றாங்க, அரசாங்க வக்கீல்கிட்ட ஒப்பீனியனா கேட்டு பெறு, அரசாங்க வக்கீல்கிட்ட ஒப்பீனியனா கேட்டு பெறு. அரசாங்க வக்கீல் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்துக. ஒரு கேஸை ரெஃபர் பண்ணினா ரெஃபர் பண்ணிட்டு அவனுக்கு எஃப்ஐடிசிஸ் கொடு, பாதிக்கப்பட்டவன் வேணா கோர்ட்டுக்கு போயிட்டோம். இதுதான் சார் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். இதை யாராவது ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னா, என்னுடைய 35 ஆண்டு கால வரலாற்றுல சில நல்ல அதிகாரிகள் ஃபாலோ பண்ணுவாங்க, சில நல்ல அதிகாரிகள் ஃபாலோ பண்ணுவாங்க. கேஸின் கவுண்டர்னாலே ஒரு போலீஸ் ஆபீசர் தான் விசாரிக்கணும். அப்பதான் யார் அக்ரஸார் யார் அக்யூஸ்டு முடிவு பண்ண முடியும். நம்ம இன்வேரபிளா நம்ம ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பேர் தான் எஸ்ஐ தான் ஒரு செக்ஷனுக்கு எஸ்எஸ்சி 7-8 பேர் வந்துட்டாங்களே. ஒரு எஸ்எஸ்சி ஒரு கேஸ்ல எஃப்ஐஆர் போடுவாரு, இன்னொரு எஸ்எஸ்சி இன்னொரு கேஸ்ல எஸ்எஸ்சி சார்ஜ் போடுவாரு, விசாரிப்பாரு. ஒருத்தர் நினைச்சா ஒரு கேஸ்ல சார்ஜ் போட்டுருவாரு, இன்னொருத்தர் அப்படியே வச்சிருப்பாரு. இப்ப ஒருத்தர் விசாரிச்சாதானாங்க யார் மளிகை சண்டைக்கு போனதுன்னு தெரியும். இப்ப நம்ம ஸ்டேட்ல அந்த மாதிரி ஃபாலோ பண்றது ரொம்ப ரேர். இப்ப நான் சொன்னேன், அரசாங்க வக்கீல்கிட்ட ஒப்பீனியன் வாங்குறதுக்கு ப்ரொவிஷன் இல்லைன்னு நான் சொல்லலைங்க, குறிச்சிங்க. 2000 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் போன முறை தம்பியை வந்து நிறைய ரூலிங் எடுத்து போட்டுருந்தார் ஒரு தம்பி. அந்த தம்பி வாய்ப்பு இருந்தா இன்னைக்கு அந்த ரூலிங் எடுத்து போட சொல்றேன். 2000 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பக்கம் 545 இந்த இந்திய உச்ச நீதிமன்றம் கேடி தாமஸ் வெர்சஸ் டிபி மகோபாத்ரா
ஆர் சரளா vs டிஎஸ் வேலு அண்ட் அதர்ஸ், ஆர் சரளா vs டிஎஸ் வேலு அண்ட் அதர்ஸ். இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வார்த்தையை போடுறாங்க பாருங்களேன். There is no stage during the investigation officer is legally obliged to take opinion of a public prosecutor or any authority except the above said superior police officer in rank. Public prosecutor is appointed indicated in section 24 of the code for conducting any prosecution, appeal or other proceedings in the court. He is also the power to withdraw any case from the prosecution with the consent of the court. He is the officer of the court. Public prosecutor is to deal with a different field in the administration of justice, and he is not involved in the investigation. He is not involved in the investigation. It is not in the scheme of the court for supporting or sponsoring any combined operation between the, it is not in the scheme of the court for supporting or sponsoring any combined operation between the investigation officer and the public prosecutor for filing the report in the court. It is worthy of notice that even when law required that prosecution could be commenced only with the sanction of authority concerned, this court took stand such sanctioning authority is not a consultee of the investigation officer to form his opinion regarding the final scope of investigation. இப்ப சரளா தீர்ப்புல சொன்ன பிறகு 2000க்கு பிறகு நிறைய தீர்ப்புகள் இது தொடர்பா வந்திருக்கு. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கிரிமினல் கோர்ட்ல கேஸ் எடுத்துற வக்கீல்களுக்குனா தெரியும். டிராப்ட் சார்ஜ்னு வைப்பாங்க. மர்டர் கேஸ்ல டிராப்ட் சார்ஜ்னு ஒன்று வைப்பாங்க. சில போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, டிராப்ட் சார்ஜ் என்ன பண்ணணும், கட்டி அவங்க சிடிபியில் வச்சுக்கணும். பிபி கொடுக்குற டிராப்ட் சார்ஜுக்கு இவரு சார்ஜ் தயார் பண்ணி இவரு கோர்ட்ல சார்ஜ் போடணும். சில புத்திசாலியான புலனுவிசாரணை அதிகாரி என்ன பண்ணுவாங்க, டிராப்ட் சார்ஜ்டையும் வச்சிருவாங்க, இவங்க போடுற சார்ஜ்டையும் வச்சிருவாங்க. அதுல பிபி எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார்னா, உங்களுடைய குற்றப்பத்திரிகையில் சாட்சி 16 வாக்குமூலத்தில் 3வது வரியில் ஆயுதம் விடப்பட்டிருக்கிறது, ஆயுதம் விடப்பட்டிருக்கிறது. உடனே இப்ப நம்மளுடைய புத்திசாலியான புலன் விசாரணை அதிகாரி என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்திட்டு கூட வேற ஒரு தாள் எழுதுறது கிடையாது. ஒரு கொக்கியை போட்டுட்டு கட்டையை சேர்த்துறது, ஒரு கொக்கியை போட்டுட்டு கட்டையை சேர்த்துறது. சார் இது மாதிரி ஏன்னா நீங்க வழக்கல் வந்திருக்காங்கன்னா, சார் நிறைய வழக்குகளை நான் சந்தித்திருக்கிறேன். உதாரணத்துக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் நடத்தணும்னா, நான் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் நடத்தினேன். எங்க ஊர்ல ஒரு எஸ்ஐ தாக்கிட்டதா ஒரு டீச்சர் மேலேயும் அவங்க வீட்டுக்காரர் மேலேயும் வழக்கு. கேஸ் என்னன்னா, ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே அந்த ஹெட்மாஸ்டர் வீடு, அந்த டீச்சர் வீடு. இந்த கம்ப்ளைண்ட் வரான், அந்த டீச்சர் அம்மாவோட வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் எழுதுவான், அவர்கிட்ட போய் எழுதுவான். ஒரு கேஸ்ல ஒருத்தன் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்கான். எஸ்ஐ கூப்பிட்டு அவனை வர சொல்ல அப்படிங்கிறார். இந்த கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்கான், அவன் வர சொல்றான் அப்படிங்கிறார். என்னடா நான் சொல்றேன் நீ வர சொல்றேன்னு நேரா இங்கேந்து போறார். நேரா இங்கேந்து போய் என்ன பண்றார், அவர் வீட்டு கேட் அவர் உதவ வைக்கிறார். இன்ஸ்பெக்டர் இந்த சினிமா ஸ்டைல்ல கேட்டை உதச்சார்ல, வாத்தியார் விட்ட நாய் கெட்டு இருந்துச்சுல, அது எஸ்ஐ மேல ஒரு தாவுனுச்சு. இவரு ட்ரெஸ்ஸோட போய் கேட்டா உதச்சோன்னா நாய் என்னங்க பண்ணும், எஸ்ஐங்கன்னு தெரியுமா, அது யாருன்னு தெரியும். நாய் தாவுனுச்சு. நாய் தாவணும்னா எஸ்ஐ என்ன பண்ணார், வீட்டுக்கார் நாயை கூப்பிடுறார். எஸ்ஐ கிடையாது தாஜா பண்ணி வா வான்னு கூப்பிடுறார். இவன் எஸ்ஐ ஹை டென்ஷனுக்கு போயிடுறான். கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்துட்டு சுடுறான். கையில இருக்கிற எனக்கு துப்பாக்கி எடுத்துட்டு சுட்டா குண்டு யார் மிளங்கப்படும், குண்டு யார் மிளப்படும்? தரையிலிருந்து எதிரே நிற்கிற நாயை சுட்டாலும் அருகில் இருக்கிற மேல குண்டு பட்டா இறந்து விடுவார்கள் என்கிற நாலேஜ் இருந்தானே சொல்றான். நான் அந்த மாதிரி டிராப்ட் சார்ஜ்ல என்ன பண்ணாரு, நாயை பார்த்து சுட்டேன் இருந்துச்சு பாருங்க. ஏபிபி சொல்றார், வானத்தை பார்த்து சுட்டேன் என்று மாற்றவும், வானத்தை பார்த்து சுட்டேன் என்று அதை மாற்றவும் அப்படிங்கிறார். இவன் உடனே என்ன பண்றான், 161(3) ஒரு கொக்கியை பாட்டு நான் நாயை பார்த்து வானத்தை பார்த்து சுட்டேன்னு எழுதிட்டான். நான் கிராஸ்ல கேட்கிறேன், சார் நாய் பறக்குமா, நாய் வானத்தில் பறக்குமா? இதென்ன போலீஸ்காரங்க பண்ற தப்பான தனம். இப்ப இந்த 588 இந்த 566 இருக்குல்ல, இந்த 566 எதிர் வழக்குகள்ல ஒரு அற்புதமான வக்கீல்களா குறிச்சிங்க. இப்ப போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல 2 விதமான கருத்துக்கள் உண்டு. இப்ப எதிர் வழக்குகள்ல அக்யூஸ் இன்ஜுரிய எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். அக்யூஸ் இன்ஜுரியை எக்ஸ்பிளைன் பண்ணாதான்
ரியல் கேஸை ப்ராசிக்யூஷன் கோர்ட்டு கொண்டு தான் முடியும். வெதர் தி இன்ஜுரி கிரீவியஸ் ஆர் நாட். இன்ஜுரி இருந்தாலே இன்ஜுரியை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இட் இஸ் எ பவுண்டரி ஆஃப் தி போலீஸ். சப்போஸ் இன்ஜுரி கிரீவியஸா இருந்து ஒரு மர்டர் நடந்துருது, அக்யூஸ்டுக்கு கிரீவியஸ் இன்ஜுரி இருக்கு. இப்ப கிரீவியஸ் இன்ஜுரியை போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல, கிரீவியஸ் இன்ஜுரியை போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா ஃபேக்டல் யார் பக்கம்னா ப்ராசிக்யூஷன் பக்கம். இப்ப பல தீர்ப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரை வச்சு பல தீர்ப்புகள் குறிச்சிங்க. 2002 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 950, 2002 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 950. ஜஸ்டிஸ் என் தினகரன் மலை சுப்பிரமணியன் அசோக் அலைஸ் அசோக் குமார் என்றது ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருவரம்பூர். இதுல என்ன சொல்றாங்கன்னா, the investigation has not taken any step to inquire into the complaint lodged by A8. Instead, the officer simply referred the case as mistake of fact. Even the investigation officer put to in his cross stated that he did not know how injury was caused to A8. He has also stated that he had not questioned of the eyewitnesses as to how A8 sustained injuries. It is a duty while investigation in two cases registered with reference to the same transaction to find out who is the aggressor contemplated under 580A of the police standing order. இதை பிரீச் பண்ணிட்டாங்கன்னு விடுதலை பண்றாங்க. அடுத்தது டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு 2003 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 890. 2003 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 890. இது ஜஸ்டிஸ் கற்பகநாயகம் ஏஆர் ராமலிங்கம் ஐயாவும் கொடுத்த தீர்ப்பு. 2003 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 890. கருப்பை ஆண்டது ஸ்டேட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுலயும் it is settled law when there is a counter complaint given by the accused for the injuries sustained by him in the course of the same transaction at the hands of the deceased party. The investigation officer has to investigate both the complaints and then file a report only after completion of investigation in both the cases, but this has not been done in this case. No reason has been given, but it is clear from this that the investigation officer has not only failed to conduct the investigation in the counter complaint but also suppressed the fact that he received the counter complaint from A2. These two things would make it clear that the prosecution party, including the investigation officer, has not come to the court with clean hands and has failed to place all the materials collected by the investigation agency. அடுத்தது 2009 2 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் 2009 2 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 762. 2009 2 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 762. ஜஸ்டிஸ் ரகுபதி அண்ட் சுப்பையா ஜீவா நேசமணி and others versus state by the inspector of police ஏழுமலை போலீஸ் ஸ்டேஷன் மதுரை டிஸ்ட்ரிக்ட். 2009 2 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 762. ஜீவா நேசமணி and others versus state. The investigation should have been taken up in the manner known to law, but it is unfortunate that the injuries sustained by the accused were not explained and vital facts were suppressed and withheld by the prosecution. The genuineness and the origin of the prosecution case itself quite doubtful. அடுத்து 2009 3 மெட்ராஸ் லா ஜெனரல் கிரிமினல் பேஜ் 372. ஜஸ்டிஸ் சி நாகப்பண்ணன் டி சுதந்திரம் சுலைன் அலைஸ் சின்னத்தம்பி வெர்சஸ் ஸ்டேட். சுலைன் அலைஸ் சின்னத்தம்பி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு காட்டுமன்னார்கோவில் போலீஸ் ஸ்டேஷன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். When a case and counter case have arisen in the course of same transaction, it is the duty of the prosecution to place the records relating to both cases and further duty incumbent upon the prosecution to point out clear the genuineness of occurrence and thereby enabling the court to find out the truth and fix the aggressors. Non-explanation of injury sustained by the accused in a murder case is fatal for the prosecution, and the court can draw inference that the prosecution has not presented the true version and origin of the occurrence and have deliberately suppressed the part of the transaction in which the accused is injured. அடுத்து 2011 2 law criminal page 759. 2011
2 law vehicle criminal, page 759. City Seloya case. Mr. Palraj versus State. Mrs. Palraj versus State. இதுலயும் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும் சார். ரீசன்ட் கேஸ்லாம் சொல்லுங்க. 2019 2 law vehicle criminal 2019 2 law vehicle criminal page 949 ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் 2019 2 law vehicle criminal page 949 ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ். கேஸ் லா பேரு குமார் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் போலீஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ராசிபுரம் போலீஸ் ஸ்டேஷன், நாமக்கல். இதுல பாருங்க ரெண்டு கேஸுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. குவாஷ் பண்ணுவார் கேஸ. போலீஸ் cannot file two final reports. Police cannot file two final reports for the same incident alleging same offense against parties. Purpose for conducting joint investigation is only find out aggressor and to file the final report against him சொல்லி குவாஷ் பண்ணுவார். இதெல்லாம் நம்மளுக்கு டிஃபென்ஸுக்கு சாதகமா. நான் ஏற்கனவே சொன்னேன், சில நீதிபதிகள் சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இஸ் நாட் a law, it is only a guidelines given by the government to the police authorities how to investigate the case. கைட்லைன்ஸ் மீறினா அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது இப்படியும் தீர்ப்புனா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அக்யூஸ் இன்ஜுரி எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா என்ன பொறுப்புன்னு நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எல்லா எதிர் வழக்குலையும் அக்யூஸ் இன்ஜுரியை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தோம். இப்ப நான் ஒரு தீர்ப்பு சொல்ல குறிச்சிங்க. 2018 ACR பேஜ் 635. இப்ப நிறைய வழக்குகள்ல நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான கேஸ்ல இந்த தீர்ப்பு வச்சுதான் இப்ப கன்விக்ஷன் பண்றாங்க. 2018 ACR பக்கம் 635 ரஞ்சன் கோகாய் அண்ட் பானுமதி ஜே. கேஸ் லா பேரு குருவிந்தர் சிங் அலை சோனு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் அனதர். இதுல என்ன சொல்றாங்கன்னா, it can be held as invariable proposition that as soon as the accused received injuries in the same transaction complaint party were aggressor அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாதுங்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து சாதாரணமா சின்ன காயமா இருந்த கேஸ். பட் இதுலயும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த என்ன டெஸ்ட்னு படிக்கிறோம் பாருங்க. Two conditions are to be satisfied. It is cannot be held in invariable proposition that as soon as the accused received injuries in the same transaction, the complaint party were the aggressor. It cannot be held as a rule that the prosecution is obliged to explain the injuries, and on failure of the same, the prosecution case should be disbelieved. It is well settled that before placing the burden on the prosecution to explain the injuries on the person of the accused, two conditions are to be satisfied. First, the injuries were sustained by the accused in the same transaction. காயம்பட்ட எதிரி அந்த சேம் டிரான்சாக்ஷன்ல தான் காயம்பட்டாரா? 1. 2, the injuries sustained by the accused are serious in nature. காயம்பட்ட காயம் கிரீவியஸ் ஆன வைக்கல, சீரியஸ் இன் நேச்சர். இப்ப தலையில ஒரு காயம் அருவாளால வெட்டினாலும் சிம்பிளா இருந்தாலும் அது சீரியஸ் இன் நேச்சர் தான், விட்டல் பார்ட். இந்த தீர்ப்பை நம்ம நல்லா படிச்சு பார்த்தோம்னா இது ப்ராசஸ், இதுல நம்மளுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்ப பாருங்களேன், இது 2000 அக்யூஸ் இன்ஜுரிக்கு. இப்ப பாருங்களேன், இப்ப நான் இப்ப ஸ்ட்ரைட்டா செக்ஷனுக்கு வந்துருவோம். ஏற்கனவே என்ன நடைமுறை இருந்துச்சுன்னா, இந்த என்னோட அனுபவத்தை சொல்றேன். ஒரு எதிர் வழக்கு வந்துடும், மர்டர் கேஸ் சார்ஜ் போட்டு மர்டர் கேஸ் செஷன்ஸ்ல ட்ரையலுக்கு வந்துடும். அக்யூஸ் எல்லாம் நல்லா வெட்டி காயப்பட்டிருப்பான், 326 கிரீவியஸ் இருக்கும். அதுல ஒரு 307க்கு எஃப்ஐஆர் போட்டிருப்பான், அல்லாட்டி 324க்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கான்னு வச்சுங்களேன். அதுல சார்ஜ் போட மாட்டான். நம்ம கேஸ் மர்டர் கேஸ் ட்ரையல் இருக்கும். நாம என்ன பண்ணுவோம், நாம ட்ரையல் நடத்துற நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேஸ்ல சார்ஜ் போட்டா 2 கேஸையும் ஒரே கோர்ட்ல நடத்துங்கன்னு சொல்லி அப்ப டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் போட்டு 407ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டை போட்டு வேற ஒரு இந்த கோர்ட்ல இருந்து இந்த கோர்ட்டுக்கு மாத்துங்கன்னு சொல்லி கேட்போம். அந்த கோர்ட்ல சார்ஜ் போட்டு எங்களுக்கு, ஏன்னா அது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடக்கிற கேஸா இருக்கும், வெறும் 324 அவன்ஸா இருக்கும். இது ட்ரைபல் பை செஷன்ஸா இருக்கும் மெயின் கேஸ். இப்ப அக்ரஸர் யார் அக்யூஸ் யாருன்னு கோர்ட் பிக்ஸ் பண்ணணும்னா நீங்க இந்த கேஸை அந்த கேஸோட சேர்ந்து நடத்தினாதான்
எங்களுக்கு நடத்த முடியும்னு நம்ம டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு இருந்தோம். இப்ப பாருங்களேன், 2019 கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் 33 ஒண்ணு கொண்டு வச்சு உண்மையிலே ஒரு நல்லது பண்ணிருக்காங்க. என்னன்னா 33 subclass 4 where it appears to the magistrate that there is a case and counter case of which the magistrate is triable by the court of session and the other is triable by the magistrate, he shall commit the later case also to the court of session under section 323 of the code of CRPC and shall record reason for such commitment. இப்ப CRPC 323 படி இன்னொரு கேஸையும் நீ அந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கு கமிட் பண்ணி விட்டுரு. இப்ப CRPC 323 என்ன சொல்லுதுன்னா, CRPC 323 இட் அப்பியர்ஸ், நல்லா வார்த்தை கொடுங்களா, அதுல CRPC 323 கமிட்மெண்ட்டை பத்தி சொல்லுது. இந்த பாருங்க, in any inquiry into an offence or trial before a magistrate, it appears to you at any stage of proceedings before the signing judgment that case is one without to be tried by the court of session, he is submitted to the court under the provision of here. Offence triable by court of sessions ன்னு போடல, இல்ல வாசகம். offence triable by sessions தெரிஞ்சாலே போதும், நீங்க பண்ணிரலாம் அப்படினாங்க. சரி, இதெல்லாம் எப்படி சார் வந்துச்சு? இது எப்படி வந்துச்சுன்னா 2001 SCC கிரிமினல் பேஜ் 387, 2001 SCC கிரிமினல் பேஜ் 387, சுதீர் அண்ட் அதர்ஸ் 2001 SCC கிரிமினல் பக்கம் 387, பக்கம் 387, சுதீர் அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் ஆஃப் MP. இந்த வழக்கில் தான் முதல்ல இந்த மாதிரி எதிர் வழக்கில் இந்த மாதிரி வெவ்வேறு கோர்ட்ல நீங்க நடத்தாதீங்க, ஒரே கோர்ட்ல நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. 2001 SCC கிரிமினல் பேஜ் 387, சுதீர் அண்ட் அதர்ஸ். இதுல சுப்ரீம் கோர்ட்ல சில டைரக்ஷனே கொடுத்தாங்க. என்ன டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா, counter cases commitment to sessions court power to magistrate regarding where one of the counter case involved offence triable sessions court but the other did not help, the magistrate could nonetheless commit under section 323 CRPC even the latter case to sessions court scope of power under 205 and 323 explain சொல்லி இந்த கேஸ்ல சொன்னாங்க. இதுக்கப்புறம் 1990 SCC கிரிமினல் பேஜ் 638 நதிலால் அண்ட் வெர்சஸ் ஸ்டேட்டுங்கிற கேஸ்ல சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம எதிர் வழக்குகள்ல கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை பத்தி பார்த்தோம். சரி சார், இப்ப நம்ம செல்ஃப் டிஃபென்ஸுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? எல்லாமே செல்ஃப் டிஃபென்ஸ்ல தான் சார் இருக்கு. இப்ப நான் செல்ஃப் டிஃபென்ஸ்ல உங்களுக்கு ஒண்ணு, இப்ப செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஏதாவது நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஏதாவது விளக்கம் உண்டா நம்ம பார்த்தோம். செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஏதாவது சட்டத்துல விளக்கம் உண்டானா சட்டத்துல விளக்கம் இல்லை. சரி, சட்டத்துல விளக்கம் இல்லாத போது எப்படி சார் பாக்குறது? செல்ஃப் டிஃபென்ஸை எப்படி முடிவுக்கு வர்றது? படிக்கிறேன் கேளுங்க சார். 2003 சுப்ரீம் கோர்ட் AAR சுப்ரீம் கோர்ட் பேஜ் 3204 ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் நாட் நெசசரி ஃபார் செக்ஷன் 96 does not define the expression right of private defense. It merely indicates that nothing is an offense which is done in the exercise of such right, whether in a particular set of circumstances a person acted in the exercise of right of private defense in question of fact to be determined and the facts and circumstances of the each case. No test in the abstract of determining such a question can be laid out. In determining this question of fact, the court must consider all surrounding circumstances. It is not necessary for the accused to plead in so many words that he acted in self defense. நல்லா வார்த்தையை கவனிக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸுக்கு நம்ம ஆக்ட் பண்ணலன்னா கூட, if the circumstances show that the right of private defense was legitimately exercised, it is open to the court to consider such plea. In given case, the court can consider even the accused is not taken in the same available to consider from the material on record under section 105 of the Evidence Act அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா, அக்யூசர் யார் அக்யூஸ் யாருன்னு பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்படியே நம்ம சொல்லிட்டே போலாம் சார், இப்படியே நம்ம சொல்லிட்டே போலாம். சரி, அப்ப எந்த கேஸ்ல அவங்க வந்து என்ன பிரின்சிபல் இருக்கு சொல்ற குறிச்சிங்க சார். இத பிரின்சிபலை பார்த்துட்டு நம்ம செக்ஷன் உள்ள போயிடுவோம், ஒவ்வொரு செக்ஷனும் அழைச்சுவோம். இப்ப எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் வழக்குல நம்ம முடிவுக்கு வர்றது? 2010 இந்திய உச்ச நீதிமன்றம்
கிரிமினல் அப்பீல் நம்பர் 1057/2002, கிரிமினல் அப்பீல் 1057/2002, 1057/2002, தர்சன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் அனதர். நீங்க தற்சமயம் ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்க எந்த ரூலிங் எடுத்து பார்த்தாலும் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இதுல வர பிரின்சிபல் எடுத்து போட்டு தான் தீர்ப்பு எழுதுவாங்க. இதுல வர பிரின்சிபல் எடுத்து போட்டு தான் தீர்ப்பு எழுதுவாங்க. தர்சன் சிங் அப்பலன்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் அதர், கிரிமினல் அப்பீல் நம்பர் 1057/2002, 15/1/2010 டிசைட் ஆனிச்சு. 15/1/2010 டிசைட் ஆனிச்சு. 15/1/2010 டிசைட் ஆனா என்னென்ன பிரின்சிபல் சொல்ற, கிட்டத்தட்ட ஒரு 30-40 சுப்ரீம் கோர்ட் ரூலிங்க டிஸ்கஸ் பண்ணி தி ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ் எமர்ஜஸ் ஆன் ஸ்க்ரூட்டினி தி ஃபாலோயிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ். தி ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ் எமர்ஜஸ் ஆன் ஸ்க்ரூட்டினி தி ஃபாலோயிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ். Self-preservation. Self-preservation is the basic human instinct and is duly recognized by the criminal jurisprudence in all civilized countries. All free, democratic and civilized countries recognize the right of private defense with certain reasonable limits. The right of private defense is available only to one, ஒருவருக்கு எதிராக, who is suddenly confronted with the necessity of averting an impending danger and not of self creation. அதாவது impending danger இருக்கணும், நம்மளே ஒரு டேஞ்சரை உருவாக்கிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் தேடக்கூடாது. மூணாவது பாருங்க, a mere reasonable apprehension is enough. A mere reasonable apprehension is enough to put the right of self defense into operation. நான் முதல்ல சொன்னேன், பாதுகாப்பு அதிகாரியுடைய அதாவது அரசுடைய பொது அமைப்பினுடைய உதவியை நாடணும்னா நாட அவகாசம் இருந்தா செல்ஃப் டிஃபென்ஸ் கிடையாதுன்னு சொன்னோம். ஆனால் அதை படிக்கும் போது நீங்க 105 சேர்த்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேர்த்து படிக்கணும்னு சொன்னோம். எப்ப இட் வாஸ் கமெண்ட்ஸ்னு சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க, a mere reasonable apprehension is enough to put the right of self defense into operation. In other words, it is not necessary that should be an actual commission of the offense in order to give rise the right of private defense. ஒரு துப்பாக்கி வச்சிருக்கான், உன்னை சுட்டு கொலை பண்ண போறான்னு சொல்றான், நீ சுடுறதுக்கு முன்னாடியே ஏன் அவனை அடிச்சுட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் மீறிட்டேன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அவன் துப்பாக்கி எடுத்துட்டான், கன்னை லோட் பண்ணிட்டான், கன்னை லோட் பண்ணி நம்ம சுட பண்ண போகும்போது தற்காப்பு உரிமை தொடங்கிடுது. அவன் சுட்ட பிறகுதான் நம்ம அடிக்கணுங்கிறது இல்லை. அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. It is not necessary that should be actual commission of the offense in order to give rise the right of private defense. It is enough to the accused apprehended that such an offense is contemplated and is likely to be committed in the right of private defense. அடுத்தது பாருங்க, the right of private defense commences as soon as reasonable apprehension arises and its go terminus with the duration of such apprehension. அந்த அபாயம் நீடிக்கிற வரை தற்காப்புரிமை தொடர்ந்து கொண்டிருக்கும். அடுத்தது பாருங்களேன், it is unrealistic to expect a person under assault to modulate his defense step by step with any arithmetical extitude. அடுத்தது, if in private defense for force used by the accused ought not to be wholly disproportionate of much greater than necessary for protection of the person of property. In the private defense, force used by the accused ought not to be wholly disproportionate of much greater than necessary for the protection of the. இதுக்கு நான் கேஸ்ல இருக்கு பின்னாடி சொல்றேன். It is well settled even if the accused does not plead self defense, it is open to consider such plea in the same arises on the material on record. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது பாருங்க, செல்ஃப் டிஃபென்ஸுக்கு பிளி இல்லைனாலும் ரெக்கார்டுல இருந்தாலே நீங்க கோர்ட் எடுத்துக்கலாம். The accused need not prove the existence of right of private defense beyond reasonable doubt. செல்ஃப் டிஃபென்ஸ் அதாவது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கிற அவசியம் கிடையாது. The Indian Penal Code confers right of private defense only that unlawful or wrongful act is an offense. A person who is imminent and reasonable danger of losing his life or limb may in exercise of self defense inflict any harm, even extend to death to his assailant, either when he is assaulted or attempted to directly threaten. இப்ப 2010 தான் இந்திய உச்ச நீதிமன்றம்
சில கைட்லைன்ஸை கொடுத்துச்சு. சில கைட்லைன்ஸை கொடுத்து இந்த கைட்லைன்ஸ் படி நீங்க கோர்ட்ல ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நம்ம செக்ஷனை பார்ப்போம். ஒவ்வொரு செக்ஷனுக்கு என்னென்ன கேஸ் லாஸ் பார்ப்போம். இப்ப நான் சில கேஸ் லாஸ் சொல்றேன். அது எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் வந்ததுங்கிறதையும் சொல்றேன். எப்படி செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி எடுத்தாங்கன்னு சொல்றேன். இப்ப 2003 SCC கிரிமினல் பேஜ் 16 சேகர் அலைஸ் ராஜசேகரன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. சேகர் அலைஸ் ராஜசேகரன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இறந்தவர் பேர் பழனிசாமி. தன் பயிரை நாசம் செய்ததாக எதிரிகளின் ஆட்டை செத்து போனவர் கட்டியிருக்கிறார். உடன் எதிரி ஆட்களுடன் சென்று ஆட்டை அவிழ்க்கும் போது வேடி குவாரல் accused causing injuries to Palanichami on his hand and left shoulder. Palanichami fell down. The accused again inflicted another blow on his neck. நல்லா கவனிக்கணும். வயல்ல மேய்துன்னு ஆட்டை கட்டி போடுறான். ஆட்டை கட்டணுன்னே இவனை போய் கேட்கிறானோ ஏன் ஆட்டை கட்டுறன்னு தகராறு ஆரம்பிச்சிடுது. பழனிசாமிய கையில ஒரு அடியும் தோல்ல ஒரு அடி அடிக்கிறான். பழனிசாமி கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்த பழனிசாமிய கழுத்தில் அடிக்கிறான். another blow on his neck. Self defense rejected and confirmed by the lower court life. Matter taken to the Supreme Court. The section does not defend the expression of right of private defense. It merely indicates nothing is an offense. Whether in a particular set of circumstances the private defense is caused. இதுல என்ன சொல்றாங்கன்னா கீழே விழுந்தவனை திருப்பி அடிச்சாம பாருங்க, செல்ஃப் டிஃபென்ஸ் கிடையாது. The number of injury is not always the sub criterion for determining the aggressor. ஒருத்தருக்கு அதிகமா காயம் இருந்ததுனாலயே நான் வம்புக்கு போல எதிர்பார்ட்டி தான் வம்புக்கு வந்தேன்னு சொல்ல முடியாது. காயம் ஒரு பெரிய பொருட்டு அல்ல. It cannot be stated as universal rule. Whenever the injuries are on the body of the accused person, a presumption must necessarily be raised. The accused person has caused the injuries in exercise of the right of private defense. The defense has to further establish that the injury is caused on the accused probably is the version of the time at the private defense. அப்படின்னு சொல்லிட்டு 96ல இருந்து 88 சொல்லிட்டு திருப்பி அவன் அடிச்சதுனால அவனுக்கு கிடையாதுன்றாங்க. இப்ப செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஃபேமஸ் கேஸ் என்னன்னா 1968 லாவி கிரிமினல் பேஜ் 90 முன்சிராம் வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது 1970 லாவி கிரிமினல் பேஜ் 33 சுப்ரீம் கோர்ட் கோதிப்புல்லா வெங்கடா சிவசுப்ரமணியன் வெர்சஸ் ஸ்டேட். இதுல சற்று லிமிட் சொல்றான். ஒன்னு லிமிட் என்னன்னா that the same right is claimed by all other members of the society. The right is the state which generally undertake the responsibility of the maintenance of law and order. இதெல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவான். இப்ப இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம 97 99 பாக்குறோம். 97 மனித உடலை பாதிக்கிற குற்றங்கள். மனித உடலை பாதிக்க எந்த ஒரு குற்றத்திற்கு எதிராக சொந்த உடல் மற்றும் மற்ற நபரின் உடல். இரண்டாவதாக திருட்டு குற்றம், கொள்ளை குற்றம், கற்பழிப்பு குற்றம் அல்லது அத்துமீறல். வரையறையின் கீழ் வருகிற செயல்களுக்கு தன்னுடைய அல்லது மற்றவருடைய செயல்களின் சொத்து ஆகியவற்றை பாதுகாக்க அவருக்கு உண்டு. பிரிவு 99 சில செயல்களுக்கு எதிராக தற்காப்பு உரிமை கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிரிவு 97 99 நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம 97 பார்க்கும்போது வலுச்சண்டைக்கு செல்றவனுக்கு தற்காப்பு உரிமை கிடையாது. வலு சண்டைனா என்ன? வம்ப இழுத்துட்டு அவனே வம்ப துவைக்கிட்டு சண்டைக்கு போறது. உதாரணத்துக்கு சொல்லணே, இப்ப என் வீடு மன்னார்குடி தாலுகா ஆபீஸ் ரோட்ல இருக்கேன்னா என் ஆபீஸ்ல நான் ஆபீஸ்ல இருக்கேன். 2 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து என் வீட்டுக்கு சண்டைக்கு வர்றது. என் வீட்டு வாசல்ல வந்து கட்டையோட எங்க அம்போட நின்றுட்டு என்ன வம்பு கட்டி வெளியில இருக்கிறது. இதை நம்ம பார்க்கும்போது கட்டை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சுபடும் எவன்டா வம்பு சண்டையை தோக்கனான்ட்டு. இப்ப பாருங்களேன், தற்காப்புரிமைக்கு எதிராக தற்காப்புரிமை இல்லை. ஒருத்தன் செல்ஃப் டிஃபென்ஸ் பிலீவ் பண்றான், ஒருத்தன் கட்டையால் அடிக்கிறான், இவன் திருப்பி கட்டையால் அடிக்கிறான். என்ன கட்டையால் அடிச்சா அதனால நான் அவனை கொண்டுட்டேன்னு சொல்ல முடியாது. தற்காப்புரிமைக்கு எதிராக தற்காப்புரிமை இல்லை. அடுத்தது எக்ஸீடிங் இஸ் ரைட்.
பிரைவேட் தற்காப்புரிமையை எப்ப எக்ஸிட் பண்றாங்களோ அப்ப தற்காப்புரிமை இல்லை. இப்ப அதுக்கு நம்ம உதாரணம் சொல்லணும்னா, நான் கையால் அடிக்கிறேன், கன்னத்துல ஒரு அடி. நீங்க பாதுகாத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? என் கையை பிடிக்கலாம், மறைக்கலாம். வேணும்னா நீங்க என்ன கன்னத்துல எனக்கு ஒரு அடி அடிக்கலாம். அதை மீறிட்டு நான் கையால ஒரு அடி அடிக்கிறேன், நீங்க கத்தி எடுத்து வயிற்றுல 3 குத்து குத்துறீங்கன்னா, that is called excess of his right of private defense. That is called excess of his right of private defense. அடுத்தது பாருங்களேன், இப்ப excess of his right of private defense-க்கு நம்ம படிச்சோம் பாருங்க. 97க்கு ஃபர்ஸ்ட் ரூலிங் குறிச்சிங்க. 1994 SCC கிரிமினல் பேஜ் 1473. 1994 SCC கிரிமினல் பேஜ் 1473. கேஸ் லா பேரு சுப்ரீம் கோர்ட் பவான் சிங் vs ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். 97 IPC not available to aggressor, determination of aggressor, inference from the injuries, large number of injuries suffered by the complaint party as against injuries, establish the accused party to the aggressor, mere fact some of the accused person received incised wounds not material to upset finding lower courts and the accused party being the aggressor அப்படின்னு முடிவு பண்ண கேஸ் பவான் சிங் கேஸ். அடுத்தது 2005 SCC கிரிமினல். 2005 SCC கிரிமினல் பேஜ் 1553. பேஜ் 1553. பாபுலால் பகவான் காந்த்ரே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த கேஸ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 97. பிலியா which can be taken. Note test in the abstract and determining such a question can be laid down since it's a question of fact to determine on the facts and circumstances of each case. Even in absence of such a plea, court may be considered. Same is available from the material and record. It cannot be based on the surmise and conjecture. அப்படின்னு சொல்லிட்டு injuries received by the accused that was imminent threat to his safety, injuries caused by the accused, whether the accused has time to recourse the public authorities. இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் வைப்பாங்க இந்த கேஸ்ல. இப்ப அடுத்தது நம்ம வந்து பிரிவு 98 பாக்குறோம். பிரிவு 98 ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் தி ஆக்ட் ஆஃப் அன்சவுண்ட் மற்ற ஒரு செயலை குற்றவாளமாக இருக்க வேண்டிய தன்மை அறியாத இளமை, பித்து நிலையை அறிந்து கொள்ளும் பக்குவமின்மை, குடிபோதை காரணமாக, தப்பெண்ணத்தின் காரணமாக. இதுல நீங்க இல்லிஸ்ட்ரேஷனை படிச்சாலே போதும். இசட் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேட்னஸ் attempts to kill A, Z is guilty of no offense, but A has the same right of private defense. அதாவது பைத்தியக்காரன் ஒருத்தனை கட்டை எடுத்துட்டு அடிக்கிறான், பைத்தியத்தினாலன்னா அவனுக்கு எதிராகவும் தற்காப்புரிமையை பயன்படுத்தலாம். அடுத்தது நான் சொன்ன ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் செக்ஷன் 99 அவைலபிள் அகைன்ஸ்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ். அதை ரெண்டா பிரிச்சீங்க. நோ ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். போனஃபைட் ஆக்டுக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் கிடையாது. மேலஃபைட் ஆக்டுக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் உண்டு. இப்ப போலீஸா இப்ப பப்ளிக் ஆபீசர் பண்றதுல போனஃபைட் ஆக்ட் மேலஃபைட் ஆக்ட்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? ஒண்ணு ஈஸியா சொல்லிவிடலாமா சார்? ஒருத்தன் தப்பு பண்ணானா அரெஸ்ட் பண்ணலாம், கொண்டு போய் கோர்ட்ல விடலாம். தலைகீழ கட்டி வச்சு அடிக்கணுங்கிறது இல்லையே சார். தலைகீழ கட்டி வச்சு அடிக்கணுங்கிறது மேல போனஃபைட் ஆக்டா? இட் இஸ் எ மேலஃபைட் ஆக்ட். தெரியுங்களா? மேலஃபைட் ஆக்ட். இப்ப இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த தற்காப்புரிமையை போலீஸ்காரங்க தான் சார் அதிகமா பயன்படுத்திக்கிறாங்க. எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னா, ஒருத்தனை பிடிப்பாங்க, பேப்பர்ல போட்டோக்கள் வரும், பிரபல ரவுடி கைது. உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஒன்று வரும். அவரை கொண்டு போகும்போது மழை பெய்திருந்த காரணத்தால் வாகனம் பிறண்ட போது அருகில் இருந்த அதிகாரியினுடைய துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவர் காவல்துறையினை தாக்கினார். உடனே நாங்கள் திருப்பி சுட்டு கொண்டு விட்டோம். தட் இஸ் கால்ட் ஃபேக் என்கவுண்டர். இதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. போலீஸ்காரங்களே தண்டனை அடைஞ்சிருக்காங்க. ஃபேக் என்கவுண்டர்ஸ்ல போலீஸ்காரங்களே தண்டனை அடைஞ்சிருக்காங்க சார். இப்ப இதுதான் அந்த செக்ஷன் 99ல செக்ஷன் 99 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதான் இப்ப அடுத்தது பாருங்களேன். இப்ப செக்ஷன் 99ல பிரைவேட் டிஃபென்ஸ் இன் கேஸ் there is no time recourse. இப்ப நம்ம கிளாஸ் 2-3 சொன்னோம். நான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் எப்ப கமெண்ட்ஸ் பண்ணதுன்னு 102 105 படிக்கணும்னு சொன்னேன். இப்ப 99 நம்ம படிக்கிறோம். 99ல ஃபர்ஸ்ட் வாசகம் என்ன? ஒரு பொது ஊழியரால் செய்யப்பட்ட செயலை. இரண்டாவது வாசகம் பொது ஊழியரின் கட்டளைப்படி செய்யப்பட்ட செயல். இப்ப இதெல்லாம் 99. இப்ப நம்ம அப்படியே வந்துருவோம். வந்துருங்கண்ணே.
இப்ப நம்ம 100க்கு வந்துருவோம். 100க்கு வந்துருவோம். 100 படிக்கிறேன். 100 இந்த இறுதி முந்தைய பிரிவில் கூறப்பட்ட வரையறைகளுக்கு உட்பட்டு உடல் தற்காப்புரிமையானது அவர் உரிமையை செலுத்த வாய்ப்பளிக்கும் குற்றம் தாக்குபவருக்கு தன்னிச்சையாக மரணம் அல்லது மற்ற தீங்கு விளைவிக்க பின்வருமாறு எடுத்துக்கொள்ளப்பட்ட விருப்பத்தில் 2வது இருக்குமானால் அதோடு நடிக்கும். முதலாவது, தாக்குதலின் விளைவானது மரணமாகத்தான் இருக்கும் என்ற நியாயமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலான தாக்குதலுக்கு முடிச்சிடலாம் கதையை. 2வது, தாக்குதலின் விளைவானது கொடுங்காயமாகத்தான் இருக்கும் என்ற நியாயமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில். நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே நான் 2018 அம்மா பானுமதி அம்மா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு உங்கள்ட்ட சொன்னேன். அதுல வந்து அக்யூஸ் இன்ஜுரி மைனரா இருந்துச்சு, எக்ஸ்பெரிமெண்ட்ல அது பாதிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 டெஸ்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன டெஸ்ட்னா, சம்பவத்தில் எதிரி காயமடைந்திருக்க வேண்டும். 2வது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காயத்தினுடைய தன்மை கொடுங்காயமா இருக்கணும்னு சொல்லல, சிவியர் இன்ஜுரி இன் சிவியர் இன் நேச்சர்னு சொன்னாங்க. இப்ப இதுல என்ன வார்த்தை போடுறான் பாருங்க, கொடுங்காயம் விளைவிக்கணும்னு போடல, கொடுங்காயமாகத்தான் இருக்கும் என்கிற நியாயமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலான தாக்குதல். ஒருத்தன் கையில அருவாள் எடுத்துட்டு உன் தலையை வெட்டி துண்டாக்கிறான், அருவாளை வெங்கிட்டு ஓசிட்டு வரான், கழுத்தை வைக்கிட்டு. கழுத்துல அருவாளை வச்சாதான் நம்ம சுடணும்னு இல்லை. நம்ம கையில லைசன்ஸ் கன் இருந்தா அருவா கழுத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுடலாம். நியாயமான அச்சுறுத்தல். கையில அருவாளை இருக்கு, கழுத்தை பார்த்து வெட்ட வரான், அவனை விட்டா நம்மள கழுத்து பப்ளிக் அத்தாரிட்டியை நாட்டுறதுக்கு டைம் கிடையாது, நம்மளை சேவ் பண்றதுக்கு ஆள் கிடையாது, போட்டலாம். 3வது பாருங்க, கற்பழித்தும் உட்கருத்துடன் கூடிய தாக்குதல். கற்பழிக்கும் முற்கடுத்துடன் கூடிய தாக்குதல். கற்பழிக்கும் முற்கடுத்துடன் கூடிய இதுக்குன்னா கேஸ்ல இருக்கு சார், ரொம்ப அற்புதமான கேஸ்ல இருக்கு, அதெல்லாம் சொல்றேன். அடுத்தது, இயற்கைக்கு மாறான காம இச்சை விருப்பத்தை நிறைவேற்ற முற்கருத்துடன் கூடிய தாக்குதல். சார் இது சட்டத்துல இருக்கு. நீங்க ஒன்னே சொல்லலாம் சார், 497 அஃபென்ஸ் இல்லையே சார், அன்நேச்சுரல் அஃபென்ஸ் இல்லையேன்னு சொல்லலாம். அன்நேச்சுரல் அஃபென்ஸ் தான் அஃபென்ஸ் இல்லை. ஆனா அன்நேச்சுரல் அஃபென்ஸை வந்து பண்ணுனால் இயற்கைக்கு மாறான காம இச்சை விருப்பத்தை நிறைவேற்ற உட்கருத்துடன் தாக்குதல் பண்ணா 104 வந்துடும். 104 வந்துடும். 5வது, கடத்தி செல்லும் அல்லது உட்கருத்துடன் கூடிய தாக்குதல். 6வது, தனது விடுதலைக்காக பொது அதிகார குழுவின் துணையை நாட இயலாத என்ற ஒருவருக்கு நியாயமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சூழ்நிலையில் ஒருவரை முறையற்று சிறை வைக்கும் உட்கருத்துடன் கூடிய தாக்குதல். 7வது, 2013 அமெண்ட்மெண்ட், த்ரோனிங் ஆஃப் ஆசிட். இப்ப அப்படியே நம்ம பார்த்துட்டே வருவோம். இப்ப வந்து ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல ஆரம்பிக்கிறோம். 103க்கு வரேன். 103க்கு வரேன் சார். 103க்கு வரேன். உங்களுக்கு நான் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் சென்னை மாங்காடு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு நடைபெற்றது. சென்னை மாங்காடு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு நடைபெற்றது. அந்த கேஸ்ல பேரு 2012 1/8/2012 இந்த தீர்ப்பு வெளியாடுச்சு. 1/8/2012 இந்த தீர்ப்பு வெளியாடுச்சு. கேஸ்ல பேரு அனுஜ் ஜெர்மி, நல்லா சூடக்கூடாது, அனுஜ் ஜெர்மி ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன், மாங்காடு, சென்னை. 2வது ரெஸ்பாண்டன்ட் ஆண்டோ செல்வம். இந்த தீர்ப்பை எழுதியவர் யார் என்று சொன்னால், நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எங்களை எல்லாம் உருவாக்கிய எங்களுடைய ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மூத்த வழக்கறிஞர், முன்னாள் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர், தற்போதைய உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் எஸ். நாகமுத்து ஜே. இந்த வழக்கு என்னவென்று சொன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் எப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகளையும் இது மாதிரி சொல்றேன். இந்த வழக்கு என்னன்னா, தந்தை மகளை கற்பழிக்க போகிறான். ராத்திரி 1 மணி, தந்தை வீட்டுல படுத்திருக்காங்க, அம்மா கிடையாது, இன்னொரு சகோதரி தான். இன்னொரு சகோதரி வேலைக்கு சென்றிருக்கிறாள். வயது வந்த பெண் வீட்டில் படுத்திருக்கிறாள். தந்தை குடிச்சிட்டு வரான். நைட்டு 1 மணிக்கு
கை வைக்க கூடாத இடத்தில் மகளிடம் கை வைக்கிறான் குடிபோதையில. மகள் மறுக்கவே அவன் ஒரு கையில் கத்தி எடுக்கிறான். உன்னை கொலை செஞ்சிருவேன், அல்லாட்டி உன்னை கற்பழி, ரெண்டுல ஒண்ணு சொல்லுன்றான். உடனே என்ன பண்றா, ஓடி போய் ஒரு கத்தி எடுக்கிறாள். ஒரு கத்தி எடுத்து 3 குத்து குத்துறா, அப்பா இறந்து போயிடுறாரு. 3 குத்து குத்துறா, அப்பா இறந்து போயிடுறாரு. இது சென்னை மாங்காடு காவல் நிலையத்தில் நடைபெற்ற வழக்கு. போலீஸ்ல சார்ஜ் ஷீட் போடுறாங்க. போலீஸ்ல சார்ஜ் ஷீட் போட்டு வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு குவாஸுக்கு வருது. இதுக்கு முன்னாடி நீங்க உள்ள வழக்குகள் எல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து ட்ரையல் நடந்துதான் குவாஸ் பண்ணிருப்பாங்க, ட்ரையல் நடந்துதான் விடுதலையா இருக்கும். ஆனால் இந்த வழக்குல பாருங்க, இந்த வழக்குல ஐபிசியில் உள்ள செக்ஷன் 100ல உள்ளதை எழுதி thirdly an assault with the intention of committing rape சொல்லி the case projected by the prosecution clearly falls within the limb secondly of section 100 IPC. As per section 96 IPC, nothing is an offense which is done in the exercise of right of private defense. In this case, I have already stated from the materials placed by the police in positive case of the prosecution itself that the petitioner exercised her right of private defense, which may extend to causing death as given in section 100 IPC. I may refer the judgment of Darshan Singh versus State of Punjab 2010 SCC 333, wherein நான் முதல்ல ஆரம்பத்திலேயே படிச்சேன். உங்களுக்கு எதுக்காக நான் ஆரம்பத்திலேயே படிச்சேன்னா, இந்த தர்ஷன் சிங்கை வச்சு நான் என்னென்ன கேஸ் சொல்லணும்னா குறிச்சிங்க. Darshan Singh versus State of Punjab 2010 2 SCC 333, wherein the Honorable Supreme Court, after making an elaborate analysis of the subject and right of private defense, has held that even the accused does not place it self-defense, it is open for the court to consider such question in the same arise of the materials on record versus Munsiram versus Delhi Administration 1968. On the case on hand, the occasion of the accused to plead self-defense had not arisen because the trial not yet commenced from the materials on record. I find that the petitioner is entitled for the benefit of section 96 to 100 IPC. It is also well settled that it is not able for the accused degree of defense in cold scales when girl like the petitioner was put in such a situation. She was about to raped by her father. She would have been by all means promoted only to save her modesty by using any weapon which immediately came to her hands. That it is what the petitioner has done in this case. Said exactly performed the father of our nation Mahatma Gandhi said about self-protection of women about 80 years ago. அப்படின்னு சொல்லி இந்த கேஸை பாஸ் பண்ணிடுவார் மெட்ராஸ்ல. இது லாவிக்லி பேக்வாலிங். இப்ப நீங்க இந்த ஒரு கேஸ் தானா சார்னு சொல்லி கேட்கலாம். இந்த வழக்குக்கு இந்த ஒரு கேஸ் தானான்னு நான் எடுத்து பார்த்தேன். இது மாதிரி ஏற்கனவே வழக்குகள் இருக்கிறதா குறிச்சிங்க சார். இந்த வழக்கு 1987 லாவிக்லி 1987 லாவிக்லி பேஜ் 473 லோகாமால் அலைஸ் லோகா கண்ணம்மாள் பெருமாள் ஸ்டேட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வாணியம்பாடி சர்க்கிள். இதுல நீதிபதிகள் யாருன்னா புகழ்பெற்ற ரத்தினவேல் பாண்டியன் ஐயா. சாமியாராக இருந்தாலும் சாதுவாக இருந்தாலும் சொத்து நொடிப்பு நிலையராக இருந்தாலும் மனைவியை கணவன் காக்க வேண்டும் என்ற அறக்கடமை என எழுதி வைத்தவர். குற்றவியல் விசாரணை முறை சட்டத்துல 41ல ராத்திரி நேரத்துல இந்த பூட்டுக்கிட்ட பக்கத்துல இருந்தான், தட்டுனா உடைச்சான், கைது பண்ணோன்னு சொன்ன 41 பிரிவுல கைதே கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதி. குற்றவியல் விசாரணை நடைமுறைகள்ல கிராஸ் என்பது ஆசிட் டெஸ்ட் என்று சொன்ன நீதிபதி ரத்தினவேல் பாண்டியன் ஐயாவும் டேவிட் அன்னிச்சாமியும் இணைந்து வழங்கிய தீர்ப்பு. இதுலயும் அந்த அக்யூஸ் என்னன்னா, லோகமால் அலை சுலோகாம்ங்கிற லோகாங்கிறவங்க அம்மா, கண்ணம்மாள்ங்கிறவ மக, பெருமாள்ங்கிறவன் அந்த லோகமால் கண்ணம்மாளோட தாய் மாமா. இதுலயே அப்ப குடிகாரன். அவன் இன்னொரு பொண்ணோட இருப்பான். குடும்பத்துல சண்டை நடக்கும். ஒரு நாள் தண்ணியை போட்டு வந்து இந்த கண்ணம்மாளை கற்பழிக்க முயற்சி பண்ணுவான். இந்த கண்ணம்மா ஓடி போய் அது மாமாவை அழைச்சிட்டு வந்துடும். அது மாமா அம்மா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இவன் தண்ணி போதையில் அந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணோன்னே அவனை கொலை பண்ணிடுவாங்க. இத பத்தி சொல்லும் போது
ஜஸ்டிஸ் டேவிட் அன்னிச்சாமி ரத்னவேல் பாண்டியன் எழுதுற வரிகளை கவனிங்க. In 100 IPC justified the killing of an assailant due to the apprehension of any one of the crimes enumerated in the section. For this application of the section, 4 cardinal conditions should have existed before taking of the life of a person is justified on the plea of self-defense. Firstly, the accused must be free from fault in bringing the encounter. Secondly, there must be present an impending peril to life to great bodily harm either really or so apparent as create honest belief in its necessity. Thirdly, there must be no safe or reasonable mode of escape by retreat. Fourthly, there must have been necessity for taking away the life of the assailant. It is true that the right of private defense is laid down in the 100 restriction right and has to be subjected under 99. In the present case, the assault made by the accused upon the deceased, while the latter was endeavoring to commit rape on the juvenile accused, in our opinion, bring the case within the ambit of section 100. விடுதலை பண்ணிடுவாங்க. இப்ப அடுத்தது இதுல இன்னொரு கேஸ் வரும். 2000 கிரிமினல் ஜெனரல் பேஜ் 1174 அன்னி சத்தம் போடும் 1174 2000 கிரிமினல் ஜெனரல் பேஜ் 1174 right of accused on hearing his widow sister-in-law crying for help, widow sister-in-law crying for help, rushing to her house with Kandasa. Her house was found open by accused and injured was found grappling with her and trying to outgrade his modesty. Accused saving his sister-in-law from clutches of injured and inflicting Kandasa blow while injured was running away. Act of accused can be said to exercise of right of private defense. Accused entitled to acquittal. இப்ப நான் அது சொன்னதெல்லாம் 103க்கு. இப்ப 100 செக்ஷன் 1க்கு படிக்கிற கேட்டுங்க. 1992 கிரிமினல் ஜெனரல் 1992 கிரிமினல் ஜெனரல் பேஜ் 526 சுப்ரீம் கோர்ட் நபியாபாய் versus State of Madhya Pradesh. இந்த கேஸ் என்னன்னா, இறந்து போனவரின் வாய் வார்த்தைகளின் ஒரு பெண்ணை கீழே தள்ளி கையில் கத்தியுடன் அவரது நெஞ்சின் மீது அமர்ந்தார். அவரது கூக்குரலை கேட்டு அருகில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த அவரது சகோதரியின் தாயும் காப்பாற்ற ஓடி வந்தனர். கத்தியை பிடுங்கி அவரை குத்தி மரணம் ஏற்படுத்தினர். இதுல நீதிபதி சகா என்ன சொல்றாருன்னா, இறந்து போனவரை கொல்ல எண்ணமோ உள்நோக்கமோ இல்லை, தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவருடைய கத்தியை பிரிங்கி அவங்களை கொடுத்தாங்க. இது கொலை அல்ல. 100 கிளாஸ் 1 விடுதலை. அடுத்தது பாருங்க, கிளாஸ் 1 விடுதலை. அடுத்தது 1995 SEC criminal page 119 1996 SEC criminal 96 SEC criminal page 119 Vasan Singh versus State of Punjab. இது இந்திய உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க பாருங்க. ரைட் ஆஃப் private defense of body when extended to causing death, reasonable apprehension of the accused that grievous hurt will be caused to him must be judged from the subjective point of view. Accused cannot be subject to microscopic and pedantic scrutiny. Appellant assaulted by a number of persons receiving 9 injuries, 2 of them being on vital part and 1 of them caused by sharp-edged weapon. Appellant firing 1 shot from his gun, resulting in death of an innocent person. In circumstances, the appellant had reasonable apprehension at least grievous hurt being caused to him. Therefore, he had right of private defense of body extended to even causing death. It cannot be said the accused exceeded the right of private defense. சார், நீங்க உடனே கேட்கலாம், யார அடிச்சானா அவனை தானே சுட்டுருக்கணும், இவன் ஏன் இன்னொருத்தனை சுட்டான் இன்னோசன்ட் பர்சன். இன்னோசன்ட் பொறுத்தனா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மாலிஸ் வந்துருமே, 301 IPC வந்துருமே. சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு, causing death of a person other than person whose death was intended. Appellant firing 1 shot from his gun in exercise of right of private defense, bullet missing, the dark and hitting an innocent person fatally. 301 does not apply
and the appellant is protected under section 100 IPC. 100 IPC எவ்வளவு பெரிய வரப்பிரசமான செக்ஷன் பாருங்க, எவ்வளவு பெரிய அதுக்கு ஒண்ணு வேண்டிய இல்ல, மரணத்தையோ அல்லது கொடுங்காயத்தையோ விளைவிக்கணுங்கிற அச்சுறுத்தல், நியாயமான அச்சுறுத்தல் இருந்தாலே போதும். அடுத்தது பாருங்களேன், இப்படியே சொல்லிட்டு போலாம் சார், இப்படியே சொல்லிட்டு போலாம். 1995 SEC கிரிமினல் பேஜ் 3990, பேஜ் 3990. ஸ்கேரியா vs ஸ்டேட் ஆஃப் கேரளா, ஸ்கேரியா vs ஸ்டேட் ஆஃப் கேரளா. குற்றஞ்சாட்டப்பட்டவர் 3 பேர் தாக்குனாங்க. முக்கிய உறுப்பான நெத்தியில காயம்பட்டுச்சு. மேலும் சில காயங்கள் ஏற்படலாம் என அச்சம் தோன்றி கொண்டுட்டான். இது இது வந்து 100ல வருமானா வராது. நெத்தியில ஒரு சின்ன காயம் தான், திருப்பி அடிச்சு இன்னொருத்தனை கொண்டா, நான் ஏற்கனவே சொன்னேன் 300ல எக்ஸெப்ஷன் 2ல வந்துடும். 304 பார்ட் 1 or 2க்கு தண்டனை, பார்ட் 1க்கு தண்டனை கிடைச்சிடும். அடுத்தது பாருங்களேன், 1991 SEC கிரிமினல், 1991 SEC கிரிமினல் பேஜ் 299, பேஜ் 299, பேஜ் 299. ஜெயபிரகாஷ் vs ஸ்டேட் ஆஃப் டெல்லி. வாய் வார்த்தைகளின் பரிமாற்றம் எவ்வளவு ஆபாசமாக இருந்தாலும் அது நியாயபூர்வமான அச்சுறுத்தலுக்குள் வராது. நல்லா கவனிக்கணும். உன்னை கொன்னுடுவேன், உன்னை வெட்டி விடுவேன், அருவா கையில் இல்லாம, அருவா, ஆமா சார், அருவா கையில் இல்லாம சார், ஜஸ்ட் இட் இஸ் ஒன்லி அவுட் பிரஸ். நான் சொல்லல சார், நம்ம தமிழ்நாடு நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னிச்சு. சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணார், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மா வந்து இதே மாங்காடு கொள்ளை பொதுக்கூட்டத்தில் பேசினார். நீ டெல்லிக்கு வரல, வா, என் வீட்டு மாடியில இருந்து பார்த்தா தமிழ்நாடு ஹவுஸ் தெரியும், என் வீட்டு மாடியில இருந்து ராக்கெட் லாஞ்சரை வச்சு ஒன்னு அடிச்சு புறனார். எப்படி ராக்கெட் லாஞ்சரை வச்சு ஒன்னு அடிச்சு புறனார். உடனே நம்ம தமிழக சர்க்கார் அவர் மேல ஃபைனான்ஸ் பார்ட் போட்டாங்க. இதே நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னிச்சு, தட் இஸ் ஒன்லி அவுட் பிரஸ், தட் இஸ் ஒன்லி அவுட் பிரஸ். இது ஒரு சொற்பொழிவு தான். உன்னை கொலை செய்யணுங்கிற நோக்கம் அவர் கிடையாது, உன்னை கொலை செய்யணுங்கிற நோக்கம் அவர் கிடையாது. அவர் என்ன கையில ராக்கெட் லாஞ்சரா வச்சிருந்தாரு, வெறும் டூப்புட்டார். இது மாதிரிதான் சார் சட்டம் என்ன சொல்லுது. ஜெயபிரகாஷ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி. வாய் வார்த்தைகளின் பரிமாற்றம் எவ்வளவு ஆபாசமாக இருந்தாலும் அது நியாயபூர்வமான அச்சுறுத்தலுக்குள், நல்லா கவனிக்கணும், நியாயபூர்வமான அச்சுறுத்தலுக்குள் வராது. நியாயபூர்வமான அச்சுறுத்தல். இதே வாய் வார்த்தையில கொண்டுன்றவங்க கையில ஒரு 2 அடிக்கு அருவாளை எடுத்து வச்சுட்டு நம்ம கழுத்து பக்கத்துல கொண்டு வந்துட்டான்னு வச்சுங்களேன், அச்சுறுத்தல் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டாப்பிங் டு டெத் இன் தி ஹீட்டட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் ஹெல்ட் நோ டிஃபென்ஸ். அடுத்தது பாருங்க, 1996 கிரிமினலா ஜேர்னல் பக்கம் 1621, பக்கம் 1621, பக்கம் 1621. விஷ்ணு நாராயண மோகர் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. இதுல பாருங்க சார், இது அற்புதமான கேஸ். என்ன கேஸ்னா, துடைப்பங்களுடன் செருப்புகளுடன் பெண்கள் வந்தனர். ஆமா, இப்ப நம்ம ஊர்ல ஒரு அரசியல்வாதியை பிடிக்கலன்னா பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு கையில விளக்கம் வந்து எடுத்துக்க, செருப்பு எடுத்துக்க போன்னு சொல்லி ஊர்வலம் விடுறது மாதிரி துடைப்பங்களுடனும் செருப்புகளுடனும் பெண்கள் வந்தனர். இப்ப துடைப்பத்தோடையும் செருப்புடையும் வந்தா உயிருக்கு ஆபத்தா? உயிருக்கு ஆபத்தா சார்? செருப்பு கையில வச்சிருந்தா, விளக்கமறு கையில வச்சிருந்தா உயிருக்கு ஆபத்தா? இது நியாயமான அச்சுறுத்தலா? நியாயமான அச்சுறுத்தல் இல்ல. அவன் என்ன பண்ணா, எனக்கு உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை, தற்காப்புரிமையை செலுத்தி பெண்களில் ஒருவரை கொல்ல குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உரிமை இல்லை சார். அந்த நியாயமான அச்சுறுத்தல் 101ல சொல்ற, 100ல சொல்ற நியாயமான அச்சுறுத்தலுக்காக தான் நான் இவ்வளவு ரூலிங் சொல்றேன். இப்ப அடுத்தது பாருங்களேன், இப்ப 100ல 5. இப்ப 100ல 5 என்ன சார்? 100ல 5 நம்ம என்ன பார்த்தோம்? அப்டக்ஷன். அப்டக்ஷன் சார். 100ல 5 வந்து அப்டக்ஷன். 105 படிக்கிறேன் கேளுங்களேன். 100ல 5 படிக்கிறேன். 105 கடத்தி செல்லும் அல்லது ஆட்கருத்து முட்கொடுத்துடன். இப்ப கடத்தி செல்லுதெல்லாம் கிட்னாப்பிங்,
அப்டக்ஷன் 363 364 கிட்னாப்பிங் அப்டக்ஷன் இன் ஆர்டர் டு எது வேணாலும் அதில் வர செக்ஷனை போட்டுக்கலாம். இப்ப தாக்குதல் இருக்க வேண்டும், மனித உடல் மீது அது தாக்குதல் ஒருத்தனை கடத்தணும், அவனை கடத்தி செல்லும் நோக்கத்துடன் அவனை தாக்குதல் இருக்கணும். அந்த மாதிரி தாக்குதல் இருக்கும்போது மரணத்தை விளைவிச்சாலும் குற்றம் இல்லை 100ல. ஆமா சார், ஒரு குழந்தைய கடத்தி செல்லணும்னு சொல்ல இப்ப ஒரு குழந்தைய கடத்திடுறானுவோ, கடத்தி வச்சுட்டு இந்த ரேன்சம் குழந்தைகளை கேட்பான் பாருங்க, பணம் கட்டு மிரட்டுறானோ பாருங்க. அந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு குழந்தைய விடாம இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தையினுடைய தந்தைக்கும் அந்த குழந்தையினுடைய உறவினர்களுக்கும் தற்காப்புரிமை தொடர்கிறது. நல்லா கவனிக்கணும். விடுற வரைக்கும் அந்த தற்காப்புரிமை தொடர்கிறது. நான் குழந்தைய நீ பணம் கொடுக்காட்டி கொன்னுடுவேன் அப்படின்னு கொண்டு போய் வச்சிருக்கானோ பாருங்க ரேன்சம்ல. அந்த மாதிரி இதுல அந்த குழந்தையை விடுற வரைக்கும் தற்காப்புரிமை தொடர்கிறது சார். அதே மாதிரி ஆளை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க, அது வரைக்கும் தற்காப்புரிமை தொடர்கிறது. இப்ப நீங்க நல்லா கவனிக்கிறேன். என்ன சார் இருந்துச்சு, கடத்திட்டு போனவன் தான் தற்காப்புரிமையை பயன்படுத்தணும்னு இல்லை. தற்காப்புரிமை ஃபார் ஹிம்செல்ஃப் ஆர் எனி அதர் பர்சன், ஃபார் எனி அதர் பர்சன். பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இப்ப இந்த பழைய ரூலிங் ஒண்ணு சொல்றேன். இந்த 362 வழக்கு, ஒரு ஹோட்டல்ல ஒருத்தன் சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்காம ஓடுறான். பணம் கொடுக்காம ஓடுறவனை துரத்திட்டு ஹோட்டல்ல இருக்கிற ஆளுங்க துரத்துறானுங்க. ஹோட்டல்ல இருக்கிற ஆளுங்க துரத்துறானுங்க பணம் வாங்கறதுக்கான அவனை துரத்திட்டு போறானோ. அவன் என்ன சொல்றான், என்ன கடத்த வரான்னு நினைச்சிட்டு நான் அவனை கொன்னுட்டேன், அடிச்சு கொன்னுட்டாங்கறான். சட்டை ஏத்துக்குமா? நீ நாய் பணம் கொடுக்காம சாப்பிட்டுட்டு ஓடுற, பணம் கொடுக்காம சாப்பிட்டுட்டு ஓடுற நீ, உன்னை கடத்த வராங்க அதனாலதான் கொண்டுன்னு சொன்னதை சட்டம் ஏத்துக்கல. சட்டம் ஏத்துக்கல. இப்ப பாருங்களேன், இப்ப அடுத்தது விடுதலைக்காக பொது அதிகாரத்துறையின் நாட இயலாத போது, விடுதலைக்காக பொது அதிகாரத்துறையின் நாட இயலாத போது ஒருவருக்கு நியாயமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும், ஒருவரை முறையற்ற சிறை வைக்கும் கூடிய தாக்குதல். அதாவது ஒருத்தனை தூக்கிட்டு போறானுவோ, அவன் பொது அதிகார குழுவினுடைய துணையை நாட இயலல, அதாவது போலீஸ் அத்தாரிட்டிய நாட இயலல, அவனை நியாயமான அச்சுறுத்தலை ஏற்படுத்த முறையற்ற அவனை சிறை வைக்கிறான்னா அவருக்கு எதிராக எவன் வைக்கிறானோ அவருக்கு எதிராக தற்காப்புரிமை தொடங்கி விடுகிறது. தற்காப்புரிமை தொடங்கி விடுகிறது. அடுத்தது நம்ம வழக்கம் போல ஆக்ட் ஆஃப் ஆசிட் த்ரோயிங் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிங் ஆசிட் ஆர் அட்டெம்ப்ட் டு த்ரோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆசிட் which may reasonably cause the apprehension that the grievous act will otherwise be consequence of such act. இப்ப ஆசிட்ட ஊத்துனாதான் தற்காப்புரிமை தொடரணும் இல்லை. ஒரு பெண்ணை மறைச்சிக்கிறான், ஏய் நீ என்ன லவ் பண்ணலடி, உன்னை நான் ஆசிட் வச்சு மூஞ்சி செஞ்சிடண்டான்னு கையில பாட்டில வச்சுட்டு ஆசிட ஊத்த தூங்குவதற்கு முன்பே நியாயமான ஆட்சி துவங்கிறது. அந்த பொண்ணு நினைச்சா அவனை கொன்னலாம், போட்டு தாக்கு நினைச்சா அவனை கொன்னலாம், வேற எவனும் நினைச்சாலும் கொள்ளலாம். அந்த ஆசிட்ல இருந்து அந்த பொண்ணை தடுக்கிறது நோக்கத்துல வேற ஒருத்தர் நினைச்சாலும் அவனை கொண்டு தட் இஸ் கால்ட் 100. இப்ப அடுத்தது 101 என்ன, 101 என்னன்னா 101 என்னன்னா இதுல எது வராதோ, இந்த 100ல எது வராதோ அது எல்லாமே டெத்தை தவிர மற்ற தீங்குகளை ஏற்படுத்தலாம். டெத்தை தவிர மற்ற தீங்குகளை ஏற்படுத்தலாம். அதான் 101. இப்ப நம்ம 103க்கு போடுவோம். 103க்கு போடுவோம். 103 படிக்கிறேன் கேளுங்க. பிரிவு 99 குறிப்பிடப்பட்டுள்ள வரையறைகளின் கீழ் சொத்தின் தற்காப்புரிமையானது, நல்லா கவனிக்கணும், சொத்தின் தற்காப்புரிமையானது குற்றத்தை புரிய அல்லது முயற்சி செய்ய வாய்ப்பளிக்குமானால் தவறிழைப்பவருக்கு தன்னிச்சையாக மரணம் அல்லது வேற எந்த தீங்கு விளைக்கும் அளவிற்கு பின்வரும் பிரிவுகளில் எடுத்துரைக்கப்பட்ட ஏதாவது ஒன்றாக இது இருக்குமானால் அது நீடிக்கும். சார், கொள்ளை குற்றம் 2 அல்லது 2க்கு மேற்பட்டவர்களோ கொள்ளையில ஈடுபடுதல், நம்ம பார்த்தோம்னா 392 ஆரம்பிச்சு அப்படியே ஐபிசியில போயிட்டே இருக்கும். 392, 393, 394, 395 டக்காயிட்டி. இந்த கொள்ளை தொடர்பான வழக்குகள்ல இப்ப ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டான், வீட்டுக்கு நைட்ல 5 பேர் வந்துட்டான், வடநாட்டுக்காரனா நம்ம உள்நாட்டுக்காரனா வந்துடுறான். வந்த ஆயுதங்களோட சாமினாதா நீ இருக்கிற நகை பணத்தை எல்லாம் எடுக்கிறான், நான் கொரோனா பீரியட்ல ஒரு இளவுள்ள புத்தகம் தான் வச்சிருக்க, எடுத்துட்டு போன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் போலீஸ்காரங்களுக்கு போன் பண்ணி பப்ளிக் ஆபீசர் அத்தாரிட்டியை நான் நாடுறதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? சட்டம் அப்படி சொல்லல.
தாக்கு. கொள்ளையில முயற்சியில் ஈடுபடுறான், உள்ள வந்து பூந்துட்டான், கொள்ளையை தடுக்கணும், நியாயமான அச்சுறுத்தல் வந்துருது, கையில அருவா வச்சிருக்கிறான், தெரியுங்களா, கொள்ளையடிக்க முயற்சி பண்றான். ப்ராப்பர்ட்டியை காவந்து பண்றதுக்கான மரணத்தை விளைவிக்கக்கூடிய உரிமையை சட்டம் தருகிறது. நல்லா கவனிக்கிற வார்த்தை, மரணத்தை விளைவிக்கக்கூடிய உரிமையை சட்டம் தருகிறது. அடுத்தது ராத்திரி இரவில் கண்ணமிடுதல். இரவில் கண்ணமிடுதல் என்ன? 446 வீட்டுல ஓட்ட போட்டு திருறது, வீட்டுல ஓட்ட போட்டு திருறது, அதுக்கு பேர் இந்த காலத்துல இரவில் கண்ணமிடுதல். லர்க்கிங் ஹவுஸ் பை நைட் ஓட்ட போட்டு திருடுறது மரணம். அடுத்தது பாருங்களேன், மனித குடியிருப்புகள் சொத்தை பாதுகாப்பாக வைக்க இடம் பயன்படுது, கட்டடம் கூடாரம் அல்லது கலவையிட்டு தீட்டு சுத்தளித்தல். ஒரு 100 50 10 குடிசை வீட்டு இருக்கு, கையில பந்தத்தோட வரான், வீட்டை எரிக்க போறான், நீ என்ன சாவுடான்னு சொல்லி கொண்டு வந்து தீய வைக்க போறான்னா போட்டு. நான் சொல்லல சார், 100.3 சொல்லுது, 103 சொல்லுது, 103 சொல்லுது. அடுத்தது பாருங்க, அத்தகைய தற்காப்புரிமை செலுத்தப்படாவிட்டால் அதன் நல்லா கவனிக்கணும், மரணம் அல்லது கொடுங்காயம் என்ற நியாயமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலை செயல்படும் திருட்டு குற்றம் அல்லது சொத்தளிப்பு அல்லது மனை அத்துமீறல். அதாவது 4வது என்ன சொல்றான் பாருங்க, தற்காப்புரிமை செலுத்தப்படாவிட்டால் திருடன் வந்து மரணமோ கொடுங்காயமோ நியாயமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்னு சொல்லி இது எல்லாத்துக்குமே வந்துடும். திருட்டுக்கு மட்டும் இல்ல, நான் சொன்ன கொள்ளை, இரவில் கண்ணமிடுதல், எல்லாத்துக்குமே அந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கணும். நியாயமான அச்சுறுத்தல் வந்தாதான் போட்டு தாக்கலாம். 103. இப்ப அடுத்தது பாருங்களேன், 103. இப்ப அடுத்தது 103 நம்ம பார்க்கும்போது முடியும். அடுத்தது 104. குற்றத்தை செய்வதற்கு அல்லது செய்ய முயற்சி செய்வதற்கு தற்காப்புரிமையை செலுத்த வாய்ப்பளிக்கும் குற்றமானது கடந்த முந்தைய பிரிவின் விவரிப்பில் எடுத்துரைக்கப்படாத திருட்டு குற்றம், சொத்தளிப்பு அல்லது குற்றமுறை அத்துமீறலாக இருக்குமானால் அதற்கான உரிமையாக தன்னிச்சை மரணத்தை விளைவிக்கும் அளவு நீடிக்காது. ஆனால் பிரிவு 99 குறிப்பிடப்பட்டுள்ள வரையறைகளுக்கு உட்பட்டு மரணம் தவிர வேறு எந்த தீங்கையும் தவறு இழைப்பவர்களுக்கு தன்னிச்சையாக விளைவிக்க கூடும். இப்பிரிவானது திருட்டு குற்றம், சொத்தளிப்பு அல்லது அத்துமீறல் குற்றங்களை ஒருவர் புரியும் போது தனது தற்காப்புரிமையை செலுத்துபவர் அவர் மீது மரணத்தை அல்ல காயத்தை ஏற்படுத்தும் வழக்குகள் குறித்ததாகும். தற்காப்புரிமை செலுத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் மரணம் விளைவிக்கப்படும் இப்பிரிவு பொருந்தாது. இருந்தாலும் சொத்தின் பாதுகாப்பிற்காக குற்றஞ்சாட்டப்பட்டவர் தற்காப்புரிமையை மீறி ஒருவரை கொண்டிருந்தால் அவருடைய வழக்கானது இந்திய தண்டனை சட்டத்தின் 300வது 2வது விலக்கின் கீழ் வரும். அவரது குற்றமானது கொலையாகாத மரணம் விளைவிக்க குற்றமாகும். எனவே மரண தண்டனையால் அவரை தண்டிக்க முடியாது. தண்டனையானது ஆயுள் சிறை தண்டனையாக மாற்றப்பட்டது. அடுத்தது பிரிவு 105, சொத்தின் பாதுகாப்பு உரிமையின் தொடக்கமும் தொடர்ச்சியும். சார் இந்த 102 105 ஒண்ணுதான் சார். 102 அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் பாடி, 105 அஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது எப்படின்னா இதுல உள்ள இன்கிரிடியன்ட் ஒண்ணுதான். இந்த பாருங்களேன், திருட்டு குற்றத்திற்கு எதிரான பாதுகாப்பு உரிமையானது சொத்துடன் குற்றம் புரிந்தவர் பின்வாங்கும் வரை அல்லது பொது அறிவாளத்துவத்தை துணை கிடைக்கும் வரை அல்லது சொத்தானது திரும்ப பெறும் வரை நீடிக்கிறது. கொள்ளை குற்றத்திற்கு எதிரான சொத்தின் தற்காப்பு உரிமையானது குற்றம் புரிபவர் ஒருவருக்கு மரணத்தை அல்லது காயத்தை அல்லது முறையின்றி தடை செய்வதை ஏற்படுத்துவது அல்லது அவற்றிற்கு முயற்சி செய்வது தொடரும் வரை, உடனடியான மரணம் அல்லது உடனடியான காயம் அல்லது உடனடியான தடை செய்ய அச்சம் தொடரும் வரையில் தொடர்கிறது. குற்றமுறை அத்துமீறல் அல்லது சொத்தளிம்புக்கு எதிரான சொத்தின் பாதுகாப்பான உரிமையானது குற்றமுறை அத்துமீறல் அல்லது சொத்தளிம்பு குற்றம் புரிபவர் குற்றம் புரியும் வரை தொடர்கிறது. இரவில் கண்ணமிடுதலுக்கு எதிரான சொத்தின் பாதுகாப்பிற்கான உரிமையானது மனை அத்துமீறல் தொடங்கி அத்தகைய கண்ணமிடுதல் வாயிலாக வீட்டில் தொடங்கி அத்துமீறல் தொடரும் வரை தொடர்ந்திருக்கும். சொத்தின் பாதுகாப்பிற்கான உரிமையானது சொத்தின் பேரிலான நியாயமான அபாய அச்சுறுத்தல் தொடங்கியிருந்தே தொடங்குகிறது. அத்தகைய அச்சுறுத்தல் தொடங்குவதற்கு முன்னரோ சொத்தின் உரிமையாளர் பொது ஆதார அமைப்புகளின் பாதுகாப்பாளரை கோர்ட்டுகளாக கேட்டப்படுவதில்லை. இந்த உரிமையானது சொத்திற்கான உண்மையான அபாயம் தொடங்குவதில்லை. மாறாக அபாயத்தினை நியாயமான அச்சுறுத்தலை ஏற்படுத்திலிருந்து தொடர்கிறது. இப்ப இப்படியே சொல்லிட்டு போலாம் சார். 103 105. இப்ப 106 என்னன்னா, அப்பாவி நபருக்கு தீங்கு நேரிடும் வரநிலை ஏற்படும் போது ஆபத்தான தாக்குதலுக்கு எதிரான தற்காப்புரிமை, மரணம் விளைவிக்கக்கூடிய அல்லது அச்சுறுத்தலை நியாயமாக உண்டாக்குகிற
தாக்குதல் ஒன்றுக்கு எதிராக ஒரு அப்பாவி நபருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க அந்த உரிமையை பயனுறும் வகையில் செலுத்த முடியாத சூழ்நிலையில் தற்காப்புரிமை செலுத்துபவர் வைக்கப்படும் நிலையில் அந்த தீங்கு விளைவிக்கும் வர நிலையில் அவருக்கு தற்காப்புரிமை நீடிக்கும். இது ஒண்ணும் இல்லை சார். இது ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இந்த பாருங்க 106 an innocent person mingled with a violent mob person executing his private defense against such act. அந்த கும்பலுக்கு எதிராக அரசு அதிகாரி ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ் பண்றார். அப்போ ஒரு அப்பாவி செத்துப்பிட்டான்னு வச்சுக்கலேன். அப்போ ஒரு அப்பாவி செத்துப்பிட்டாலும் அந்த அப்பாவிக்கு எதிராகவும் தற்காப்புரிமையை கோரலாம். அதான் இன்னோசன்ட் பர்சனுக்கு எதிராக. ஏன்னா அவன் மிங்கிள்டு வித் மாப். இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது இப்ப நீங்க சொல்லலாம், சார் எக்ஸீடிங் இஸ் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் சொன்னீங்க. இப்ப எல்லா வழக்கிலுமே எக்ஸீடிங் இஸ் பிரைவேட் டிஃபென்ஸ் வருமா? இப்ப நான் உங்கள்ட்ட முதல்ல சொன்னேன், ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது எங்களுடைய குருநாதர் SNJ எழுதுனதுதான். இதை எதுக்காண்டு படிக்கிறேன்னு சொன்னா, நீங்க வந்து டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காண்டு படிக்கிறேன். டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காண்டு படிக்கிறேன். தம்பி சுடனி விடு. இது என்ன டிஃபரன்ஸ்னா, மரணத்தை அல்லது கொடுங்காயத்தை ஏற்படுத்தக்கூடிய நியாயமான அச்சம் இருந்தாலே நாம் ஒருத்தனுக்கு மரணத்தை விளைவிக்கலாம். இப்ப நான் ஒரு கேஸ்லா படிக்கிறேன். இந்த கேஸ்ல எப்படி டிஸ்கஸ் பண்ணி எழுதியிருப்பாரு பாருங்க. இந்த பாருங்களேன், 2016 1 லாவிக்லி கிரிமினல், 2016 1 லாவிக்லி கிரிமினல், பேஜ் 199, கணேசன் வெர்சஸ் ஸ்டேட், ஜஸ்டிஸ் நாகமுத்து அண்ட் VS Ravi J. கேஸ் என்னன்னா, the deceased in this case was one INR. Total one is his father. The deceased and the accused belonged to the same village. The deceased was running a tuition center where a number of children were studying under him. It is alleged that on one occasion, the accused who had incidentally came there had UTC'd the children studying under him. This resulted in a quarrel between the accused and the deceased. The bystander perceived vehemence separated them. Thereafter, there was no incident between them. On 21/9/2007, on account of the above incident, there arose a quarrel between the accused and the deceased. This time also, they were pacified and separated. Again, on 22/9/2007 at 4:15 p.m., by the side of house one Mrs. Selvam, the accused and the deceased had met incidentally, and they started quarreling with each other. In the said quarrel, abusive words were hurled by each other in the course of the quarrel. It is alleged that the deceased took a wooden log and attacked the accused. நல்ல வார்த்தையை கவனிக்கணும். The deceased took a wooden log and attacked the accused. It realization, the accused took out a knife and stabbed the deceased thrice. Pudil 1 and 2 intervene. The accused stabbed, attacking the deceased and ran away from the scene of occurrence. Immediately took the deceased to Meenakshi Hospital, Madurai. இப்ப இறந்து போயிட்டு கேஸ் வருது. இப்ப நீங்க கவனிக்கலாம், சார் இது எக்ஸீடிங் இஸ் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் வருமே. அவன் வந்து உடன் லாக எடுக்கிறான், உடன் லாகா தானே அடிக்கிறான். கட்டையால அடிச்சாலும் நீங்களும் கட்டையால தானே அடிக்கணும், கையால தானே அடிக்கணும். நீங்க கத்தி எடுத்துட்டு குத்துறது எக்ஸீடிங் இஸ் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸா? அருமையான கேள்வி. இது எல்லோர் மனதிலும் இந்த கேள்வி எழும். ஆனா எங்க சீனியர் எப்படி கொண்டு வராத பழக உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். It was only at this juncture, unexpectedly the deceased took out a wooden log and attacked the deceased. That it was only the deceased who made the first attack on the accused, though it was not warranted. As the wordy quarrel was in progress, quite naturally, as rightly contended by the learned counsel, the accused would have had the apprehension that the deceased would repeat his assault, resulting either in his death or grievous death. முதல் அடி கட்டையால் அடிச்சிடறான், இரண்டாம் அடி அவன் அடிக்கிற அடி கொடுங்காயமோ மரணத்தை விளைவிக்குமோ என்கிற நியாயமான அச்சுறுத்தல் வந்துருது. Therefore, even before the true assault could be made by the deceased, the accused took out the knife and stabbed him. Thus, at the time when the accused caused injury on the deceased, he had right of private defense of his part. Now, the question is whether the right of defense of the body, which the accused exercised, could extend to the cause of death of the deceased. Section 100 of the Indian Penal Code states, if such an assault as may reasonably cause the apprehension that the death will otherwise be consequence of such assault,
Such an assault may reasonably cause the apprehension that the grievous assault will otherwise the consequence of such assault, then the right of defense would extend to causing the death. Here in this case, we already pointed out that deceased made the first attack suddenly, which the accused would have been expected. The said assault was made from a formidable wooden log. Therefore, the accused would have the reasonable apprehension. If any more attacks were made, either the same would result in the death of grievous. Thus, he had the right of private defense, which would extend to the causing death. This act of the accused quarrelly falling into the ambit of section 100 of the Indian Penal Code. தெரியுங்களா? ambit of 100 of Indian Penal Code அப்படின்னு சொல்லிட்டு அதுல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லுவாரு. அதுல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றதை த்ரோ நோட் பண்ணிட்டு as altered by the Honorable Supreme Court of the above judgment that the junction unexpected attack was made by the deceased. Two of the formidable wooden log as a result of long quarrel spreading about 10 minutes. The accused would not have been positioned to measure the extent of his defense required to protect his body. As held by the Honorable Supreme Court, the accused cannot be accepted to weigh his defense in scoldren scales. நல்லா வார்த்தையை கவனிக்கணும். ஒருத்தன் அடிக்கிறா, ரெண்டாவது அட்டாக் வந்து மரணமா கொடுங்காயம் விளைவிக்குமா அப்படின்னு டிஃபென்ஸ் வந்து கோல்டன் ஸ்கேல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? இது எஸ்என்ஜிஐ சொன்ன ஜட்ஜ்மெண்ட் பல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து எடுத்து எழுதுனது. தெரியுங்களா? Even if the heat of movement had carried his defenses a little further than what would be necessary when calculated with the precision and the extent of a common unruled mind, the law makes due allowance for it. Would indicate that he exceeded his right of applying the law down by the Honorable Supreme Court in the above judgment will equal to the narration of the events. We are sure that the accused has not exceeded his right of private defense because the apprehension will further attack him wooden log. In that process, he would be killed. Section 100 attack சொல்லி acquittal பண்ணுவார். அதை எதுக்கான்னு சொல்றேன்னா, இதே சில நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க, நீ கட்டையால அடிச்சிருக்க வேண்டியதானே, கத்தியை எடுத்தா எக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் பிரைவேட் டிஃபென்ஸ் எழுதி ஊத்தி மூடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் மரணத்தை விளைவிக்க வேண்டும், கொடுங்காயத்தை விளைவிக்க வேண்டும் என்கிற நியாயமான அச்சம் தோன்றுமானால் மரணத்தை விளைவிக்கலாம். அதை தான் எஸ்என்ஜி எழுதியிருக்கிறார். அதை தான் எஸ்என்ஜி